பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. நாம் இந்த நாட்களில் சியோன் என்கிறதான தலைப்பில் பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு தேவனுடைய திருவசனங்களை தியானித்து வருகிறோம். These days we are meditating the holy words of God with the help of the Holy Ghost under the title Zion. 102ஆம் சங்கீதம் 13 முதல் 15 வரை உள்ள வசனங்களை வாசிப்போம். Let's read Psalm 102 verses 13 to 15. Thou shalt arise and have mercy upon Zion, for the time to favor her, the set time is come. For thy servants take pleasure in her stones, and favor the dust thereof. So the heathen shall fear the name of the Lord, and all the kings of the earth thy glory. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயசெய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. உம்முடைய ஊழியக்காரர் அதன் கல்லுகள் மேல் வாஞ்சை வைத்து அதன் மண்ணுக்கு பரிதபிக்கிறார்கள். கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். Thou shalt arise and have mercy upon Zion. அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. For the time to favor her, the set time is come. உம்முடைய ஊழியக்காரர் அதன் கல்லுகள் மேல் வாஞ்சை வைத்து அதன் மண்ணுக்கு பரிதவிக்கிறார்கள். For thy servants take pleasure in her stones and favor the dust thereof. ஊழியக்காரர் வாஞ்சை வைக்க வேண்டிய அந்த கல்லுகள் எதை காட்டுகிறது? What do the stones in which servants take pleasure show? யோவான் தரிசனத்தில் கண்டபடி வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்திலே அந்த புதிய எருசலேமின் 12 விதமான அஸ்திவார கற்களை யோவான் தரிசனத்தில் காண்கிறார். John in his vision saw the foundation of New Jerusalem laid by 12 precious stones. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. புதிய எருசலேமின் அஸ்திவாரம் சீயோனாய் இருக்கிறது. Zion is the foundation of New Jerusalem. யோவான் கண்ட தரிசனத்திலே 12 விதமான விலையேற பெற்ற கற்கள் அதன் அஸ்திவாரமாக காணப்பட்டது. In the vision that John saw, it was shown unto him that 12 precious stones were used in the foundation. அந்த 12 விதமான விலையேற பெற்ற கற்களும் ஒவ்வொரு தேவ ஊழியனுக்குள் உருவாக வேண்டிய தேவனுடைய தெய்வீக குணாசீலங்களை வெளிப்படுத்துகிறது. Those 12 precious stones show the divine virtues of God that has to be formed in every worker of God. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். Revelations chapter 21 verse 14. And the wall of the city had 12 foundations, and in them the name of the 12 apostles of the Lamb. நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதிந்திருந்தன. அந்த 12 அஸ்திவார கற்களை குறித்து 19-20 வசனங்களிலே வாசிக்கிறோம். And about the 12 foundation stones we read in verses 19 and 20. And the foundations of the wall of the city were garnished with all manner of precious stones. The first foundation was jasper, the second sapphire, the third a chalcedony, the fourth an emerald, the fifth sardonyx, the sixth sardius, the seventh chrysolite, the eighth beryl, the ninth topaz, the 10th chrysoprasus, the 11th jacinth, the 12th an amethyst. நகரத்து மதில்களின் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தினங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. முதலாம் அஸ்திபாரம் வச்சிரக்கல், இரண்டாவது இந்திரநீலம், மூன்றாவது சந்திரகாந்தம், நான்காவது மரகதம், ஐந்தாவது கோமேதகம், ஆறாவது பத்மராகம், ஏழாவது சுவர்ணரத்தினம், எட்டாவது படிகை பச்சை, ஒன்பதாவது புஷ்பராகம், 10வது வைடூரியம், 11வது சுநீரம், 12வது சுகந்தி. இவைகளே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. வச்சிரக்கல்லின் அனுபவத்தை குறித்து நாம் ஏற்கனவே தியானித்து விட்டோம். We have already meditated about the experience of jasper. இரண்டாவது கல் இந்திர நீலமாய் காணப்படுகிறது. Sapphire was the second stone. இந்திர நீலத்திற்கு வேத வல்லுநர்கள் கொடுக்கிற அர்த்தம் என்னவென்றால் தேவ அன்பு என்று அர்த்தம் கொடுத்திருக்கிறார்கள். The meaning given for sapphire by the biblical scholars is the love of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அதன் ஊழியக்காரர்
அதன் கல்லுகள் மேல் வாஞ்சை வைக்க வேண்டும் என்பதை இதை காட்டுகிறது. It's written, thy servants take pleasure in our stones. What that does show? ஒவ்வொரு தேவ ஊழியரும் தேவ அன்பின் மேல் வாஞ்சை வைக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. It is necessary that every worker of God has a pleasure or desire towards the love of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. தேவ அன்பின் மேல் ஒரு தேவ ஊழியர் வாஞ்சை வைத்தாலும் அந்த கல் உடனடியாக அவர்கள் ஜீவியத்தில் கிடைப்பதில்லை. Even if a worker of God has a desire over that love of God in his life, he does not receive that stone immediately in his life. ஒவ்வொரு தேவ ஊழியருக்குள்ளும் இந்த தேவ அன்பு என்கிற கல் உருவாக வேண்டுமானால் அதற்கு தேவன் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. Therefore, if every worker of God needs that love of God, that stone to be found in his life, then God should arise and have mercy upon Zion. அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வரும்போது மாத்திரமே ஒரு தேவ ஊழியனுடைய வாழ்க்கையில் இந்த தேவ அன்பு என்கிற இந்திர நீலம் என்கிற கல் உருவாகும். For the time to favor him and the set time has come alone, this sapphire stone will be formed in the life of that particular worker of God. பொதுவாக பரிசுத்தாவியின் அபிஷேகத்தின் மூலமாக தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. Generally the scripture says, by the anointing of the Holy Ghost, the love of God is shed abroad in our hearts. ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Romans chapter 5 verse 5. And hope maketh not ashamed, because the love of God is shed abroad in our hearts by the Holy Ghost which is given unto us. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. பரிசுத்த ஆவியினாலே இந்த தேவ அன்பு ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய இருதயத்திலே ஊற்றப்படுகிறது. By the Holy Ghost, this love of God is shed abroad in the hearts of a worker of God. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்கிற வரையிலும் அவனுக்குள்ள தேவ அன்பல்ல மனுஷிகமான அன்பு காணப்படுகிறது. Therefore, until a man receives the anointing of the Holy Ghost, not the love of God, but only human love is found in his heart. என்றைக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை அல்லது ஒரு மனிதன் பெற்றுக்கொள்கிறானோ அன்றைக்கு தான் அவனுடைய இருதயத்திலே தேவ அன்பு ஊற்றப்படுகிறது. The day a man or a child of God receives the anointing of the Holy Ghost alone, the love of God is shed abroad in his heart. ஒவ்வொரு தேவ ஊழியரையும் எடுத்துக்கொள்ளும்போது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் ஒவ்வொரு நாளும் அதிகமாய் நிரப்பப்பட வேண்டியது நிரம்ப வேண்டியது அவசியமாயிருக்கிறது. And every worker of God should get filled with the anointing of the Holy Ghost every day. எந்த அளவுக்கு ஜீவியத்திலே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்கு அதிகமாக இடம் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு ஒரு தேவ ஊழியனுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற மனுஷ அன்பு அந்நிய அன்புகளை ஆண்டவர் அகற்றி தேவ அன்பினால் நிறைக்கிறார். To the level a man gives himself to the anointing of the Holy Spirit in his life, to that level God removes human love or alien love from his heart and pours the love of God there. மனுஷ அன்புக்கும் தேவ அன்புக்கும் இடையிலுள்ள வித்தியாசத்தை ஒவ்வொரு தேவ ஊழியரும் பகுத்தறிய வேண்டியதாக இருக்கிறது. It is necessary that every worker of God should discern the difference between the love of God and human love. தங்களுக்குள் இருக்கிற அன்பு தேவ அன்பா அல்லது மனுஷ அன்பா என்பதை ஒரு தேவ ஊழியன் பகுத்தறிய வேண்டும். A worker of God first should find and discern out if the love that he has is the carnal or human love or the love of God. மனித அன்பு சிநேகிக்கிறவர்களை மாத்திரமே சிநேகிக்கக்கூடியதாக இருக்கும். Human love will love only those whom they love. மத்தேயுவிலே இயேசு கேட்கிறார், In Matthew, Jesus asks, உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? What thank have you if you love only those who love you? அப்ப மனித அன்பு என்பது சிநேகிக்கிறவர்களையே சிநேகிக்கக்கூடியதாக இருக்கிறது. Therefore, human love makes us to love only those who will being loved. மத்தேயு 5:46
Matthew chapter 5 verse 46. For if you love them which love you, what reward have ye? Do not even the publicans the same? உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகித்தால் அதனால் பலன் என்ன என்று இயேசு கேட்கிறார். Jesus asked, if ye love them which love you, what reward have ye? மனித அன்பு தன்னை சிநேகிக்கிறவர்களை மாத்திரமே சிநேகிக்கக்கூடியதாக இருக்கும். Human love loves only those whom they love. தேவ அன்புக்கு மாத்திரமே சத்துருக்களையும் சிநேகிக்க முடியும். The love of God alone is able to love the enemies. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். Matthew chapter 5 verse 44. But I say unto you, love your enemies. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். சத்துருக்களை சிநேகியுங்கள். Love your enemies. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருந்த வேளையில் தேவன் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தார். When we were enemies to God, God loved us. அப்ப தேவ அன்பு நமக்குள் இருக்குமானால் நமக்கு விரோதமாய் கிரியை செய்கிறவர்கள், நம்மை தூசிக்கிறவர்கள், நம்மை நிந்திக்கிறவர்கள், இப்படிப்பட்ட சத்துருக்களை நம்மால் சிநேகிக்க முடியும். Therefore, if the love of God is in us, we will be able to love those who hate us, those who despitefully use us, and also love them. சத்துருக்களை சிநேகிக்க முடிந்தால் மாத்திரமே தேவ அன்பு நமக்குள் இருக்கிறது என்பதை நம்மால் நிச்சயப்படுத்திக் கொள்ள முடியும். We can make sure that the love of God is in us only when we love our enemies. அடுத்தபடியாக தேவ அன்பை விளங்கிக் கொள்ளும்படியாக சில சத்தியங்களை நான் சொல்லுகிறேன். Next, let me tell you certain truths so that we might understand the love of God. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 John chapter 3:16. Hereby perceive we the love of God, because he laid down his life for us, and we ought to lay down our lives for the brethren. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாயிருக்கிறோம். அன்புக்கு சில பிரமாணங்கள் காணப்படுகிறது. There are certain laws for love. தேவ அன்புக்கு சில பிரமாணங்கள் இருக்கிறது. There are certain laws for the love of God. தேவ அன்பு சத்துருக்களை சிநேகிக்கக்கூடியதாக இருக்கும். The love of God is able to love the enemy. இங்கே நான் வாசிக்கும்போது அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். Here we read, hereby perceive we the love of God, because he laid down his life for us. அன்பை தேவன் எப்படி வெளிப்படுத்துகிறார்? How does God reveal his love? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய அன்பை எப்படி வெளிப்படுத்தினார் என்று பார்க்கும்போது தன்னுடைய சொந்த ஜீவனை சத்துருக்களாகிய நமக்காக கொடுத்தார். When we see how Lord Jesus Christ revealed his love unto us, we see that he laid down his own life for us when we were his enemies. இப்படியாக இயேசு நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. And in this way it is revealed the love that Jesus has placed upon us. இனி பிதாவுடைய அன்பை குறித்து நாம் பார்க்கும்போது, Now when we look at the love of the Father, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 John chapter 4 verse 9. This was manifested the love of God toward us, because that God sent his only begotten Son into the world, that we might live through him. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. அவருடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பினதினாலே அல்லது பலியாக கொடுத்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்படுகிறது. The love of God towards us was manifested because God sent his only begotten Son for us into this world, or he gave his Son as a sacrifice for us. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப அன்பு என்று சொல்லும்போது நாம் தேவனுடைய அன்பு நமக்குள்ள இருக்குமானால் நம்முடைய சகோதரர்களுக்கு நம்முடைய ஜீவனை கொடுக்க நாம் கடனாளிகளாக இருப்போம். Therefore, if the love of God is in us, then we will be able to give our lives for our brethren. தேவ அன்பு நமக்குள்ள இருக்குமானால் மற்றவர்களுக்காக நாம் ஜீவனை கொடுக்க தயாராவோம். If the love of God is in us, we will be prepared to give our lives for others.
ஏனென்றால் அன்பு என்பது ஒரு கிரியின் மூலமாகத்தான் வெளிப்படுகிறது. For love is exhibited by deeds. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ஜீவனை கொடுத்து நான் உங்கள் மேல் அன்பாய் இருக்கிறேன் என்று அவருக்கு சத்துருக்களாய் காணப்பட்ட நாம் ஒவ்வொருவருக்கும் சொல்கிறார். Lord Jesus Christ gave or laid down his own life for us and said unto us, I love you, when we were his enemies. பிதாவாகிய தேவனும் கூட நாம் அவருக்கு சத்துருக்களாய் இருந்த வேளையில் தம்முடைய ஒரே பேரான குமாரனை, நேசகுமாரனை பலியாக கொடுத்ததின் மூலமாக தம்முடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். God the Father too, when we were enemies to him, he sent his only begotten Son, his beloved Son, to us and showed his love towards us. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிப்போம். In 1 John chapter 4 verses 11 and 12. Beloved, if God so loved us, we ought also to love one another. No man had seen God at any time. If we love one another, God dwelleth in us, and his love is perfected in us. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்கு நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறும்போது மாத்திரமே தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். If we love one another, God dwelleth in us, and his love is perfected in us. 20ஆம் வசனம். Verse 20. If a man say, I love God, and hateth his brother, he is a liar. For he that loveth not his brother whom he hath seen, how can he love God whom he hath not seen? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தான் கண்ட சகோதரனிடத்திலே அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்திலே ஒருபோதும் அன்பு கூற முடியாது. For he that loveth not his brother whom he hath seen, how can he love God whom he hath not seen? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. சத்துருக்களின் மேல் அன்பு கூறுவதுதான் தேவனுடைய அன்பாய் இருக்கிறது. Therefore the love of God is to love our enemies. கண்ட சகோதரனிடத்திலே அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்திலே அன்பு கூற முடியாது. He that loveth not his brother whom he hath seen cannot love God whom he hath not seen. இயேசு தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நம்மை ஒரே குடும்பமாக மாற்றி இருக்கிறார். Jesus shed his own blood and made us one family. ஒரு தேவனுடைய பிள்ளை மற்றொரு தேவனுடைய பிள்ளையிடத்திலும், ஒரு தேவ ஊழியர் மற்றொரு தேவ ஊழியரிடத்திலும், அல்லது மற்ற தேவனுடைய பிள்ளையிடத்திலும் அன்பு கூற வேண்டும். One child of God should love another child of God. A worker of God should love another worker of God, and also a worker of God should love another child of God. இந்த அன்பு என்று சொல்லும்போது, when we say of love, இந்த அன்புக்கு என்று சில தன்மைகள் இருக்கிறது. there are certain attributes for this love. தேவ அன்பு இருக்குமானால் அந்த தேவ அன்புக்குள்ள பல தன்மைகள் மறைந்து இருக்கிறது. If there is a love of God, there are certain attributes for that love. அல்லது இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் இந்த தேவ அன்பு பல சுபாவங்களை உடையதாய் இருக்கிறது. Or in other words, this love of God has got certain characters. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும்போது, when we read in 1 Corinthians chapter 13, அங்கே அன்புக்குள் மறைந்திருக்கிற பல்வேறு விதமான சுபாவங்களை நாம் பார்க்கிறோம். there we can see various natures hidden in love. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல். 1 Corinthians chapter 13 verse 3 onwards. And though I bestow all my goods to feed the poor, and though I give my body to be burned, and have not charity, it profiteth me nothing. Charity suffereth long, and is kind. Charity envieth not. Charity wanteth not itself, is not puffed up, doth not behave itself unseemly, seeketh not her own, is not easily provoked, thinketh no evil, rejoiceth not in iniquity, but rejoiceth in the truth, beareth all things, believeth all things, hopeth all things, endureth all things. Charity never faileth, but whether there be prophecies, they shall fail, whether there be tongues, they shall cease, whether there be knowledge.
எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. Charity suffereth long and is kind. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்புக்கு பொறாமை இல்லை. Charity envieth not. அன்பு தன்னை புகழாது. அன்பு தன்னை புகழாது. Charity vaunteth not itself. இருமாப்பா இராது. இருமாப்பா இராது. Is not puffed up. அயோக்கியமானதை செய்யாது. அயோக்கியமானதை செய்யாது. Doth not behave itself unseemly. தற்பொழிவை நாடாது. தற்பொழிவை நாடாது. Seeketh not her own. சினமடையாது. சினமடையாது. Is not easily provoked. தீங்கு நினையாது. தீங்கு நினையாது. Thinketh no evil. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். சகலத்தையும் தாங்கும். சகலத்தையும் தாங்கும். Beareth all things. சகலத்தையும் விசுவாசிக்கும். சகலத்தையும் விசுவாசிக்கும். Believeth all things. சகலத்தையும் நம்பும். சகலத்தையும் நம்பும். Hopeth all things. சகலத்தையும் சகிக்கும். சகலத்தையும் சகிக்கும். Endureth all things. அன்பு ஒரு காலம் ஒழியாது. அன்பு ஒரு காலம் ஒழியாது. போதும். Charity never faileth. அன்பு ஒரு காலம் ஒழியாது. Charity never faileth. இப்ப இதில் உள்ள ஒவ்வொரு சுபாவத்தை நாம் பார்க்கும்போது, When we look into every nature here, இப்ப தேவ ஊழியர்களாகிய நமக்கு ஊழியத்தின் பகுதியிலும் ஜீவியத்தின் பகுதியிலும் பல்வேறு சந்தர்ப்பத்தில் இந்த அன்புக்கு விரோதமான சுபாவங்களை நாம் வெளிப்படுத்துவது உண்டு. we as workers of God in our ministry as well as our nature, in many circumstances we reveal natures contrary to the charity. அதாவது நீடிய சாந்தமும் தயவும் பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல நம்முடைய ஜீவியத்தில் இல்லாமல் போய்விடுகிறது. That is, the long suffering nature and kindness at times is not found in our life. பல சந்தர்ப்பங்களிலே பலர் மேலும் பொறாமை நமக்கு வந்து விடுகிறது. In many circumstances we envy others. நம்மை புகழ வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு உண்டாகிறது. We have a thought that others should praise us. புகழ வேண்டும் என்கிற எண்ணம் ஒருவேளை பலருக்கு இல்லாவிட்டாலும், In case many do not have the thought that others should praise them, எல்லாருக்குள்ளும் மற்றவர்கள் நம்மை இகழக்கூடாது என்கிற எண்ணம் இருக்கிறது. everybody has a thought that others should not deride or belittle us. என்னை யாரும் இகழக்கூடாது என்கிற எண்ணம் தான் அதுல மற்றவர்கள் நம்மை புகழ வேண்டும் என்பது மறைந்து இருக்கிறது. And it is here that everybody has a thought that nobody should deride them, and that is written here in an indirect manner. அடுத்து இருமாப்பு. Next is not puffed up. பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல இருமாப்பு நமக்குள்ளே காணப்படுகிறது. At various occasions we are being puffed up. இருமாப்பு என்று சொல்லும்போது இருமாப்புள்ளவர்கள் எப்படி இருப்பார்கள்? How will those who are puffed up be? கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல. Oh Lord, my heart is not haughty, என் கண்கள் மேட்டிமையுள்ளவைகளும் அல்ல. neither mine eyes lofty. பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களில் நான் தலையிடுகிறதில்லை. I do not exercise myself in my great matters and things too high for me. உதாரணமாக பேதுரு எடுத்துக்கொண்டால், For example, when we take Peter, அவன் கடந்து போக வேண்டிய பாதையையும் அவன் சந்திக்க வேண்டிய மரணத்தையும் குறித்து இயேசு அவனுக்கு சொன்னபோது, when Jesus was speaking to him about the path that he had to tread upon and the death he had to face, பேதுரு யோவானை இயேசுவினிடத்திலே சுட்டிக்காட்டி இவனுடைய காரியம் என்ன என்று கேட்கிறார். Peter, pointing out his finger towards John, asked Jesus, what about this man? இதுதான் இருமாப்பா இருக்கிறது. This is being puffed up. பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுகிறதில்லை. I do not exercise myself in things grew high for me and great matters. பேதுரு கடந்து போக வேண்டிய விதத்தை தேவன் காண்பித்து கொடுத்து விட்டார். The Lord had shown the way Peter had to go. வாசிப்போம். யோவான் 21 அதிகாரம் 19 வசனத்தையும் 21 22 வாசி. John chapter 21 verses 19, 21 and 22. This spake he, signifying by what death he should glorify God. And when he had spoken this, he saith unto him, Follow me. Peter seeing him saith to Jesus, Lord, and what shall this man do? Jesus saith unto him, If I will that he tarry till I come, what is that to thee? Follow thou me. இன்னவிதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். அவனை கண்டு
பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இவன் காரியம் 20 வசனம் வாசிங்க, அப்பதான் புரியும் எவனை கண்டுன்னு. Read 20 வசனம். verse 20 also. பேதுரு திரும்பி பார்த்து இயேசுவுக்கு அன்பாயிருந்தவனும் ராபோஜன பண்ணுகையில் அவர் மார்பிலே சாய்ந்து, ஆண்டவரை, உம்மை காட்டிக் கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனுமாகிய சீஷன் பின்னே வருகிறதை கண்டான். அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இவன் காரியம் என்ன என்றான். அதற்கு இயேசு, நான் வரும் அளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப யோவானை சுட்டிக்காட்டி இவன் காரியம் என்ன? Pointing his finger towards John, Peter asked, what shall this man do? மற்றவர்கள் ஜீவியத்தில் எட்டி பார்ப்பது, தலையிடுவது, And peeping into the life of others and interfering in their lives. மற்றவர்களுடைய வாழ்க்கையை அறிந்து கொள்ள விரும்புவது, Trying to know the life of others. இது மிஞ்சின கர்மமாய் இருக்கிறது. This is thing too high for them. அவரவருக்கு நியமிக்கப்பட்ட பாதையிலே அவரவர் ஓட வேண்டும். Everybody has to run in the track allotted for them. அடுத்த ஊழியர்களுடைய ஜீவியத்திலே எட்டி பார்க்கவோ அல்லது தலையிடவோ அவர்கள் ஜீவியத்தை அறியவோ நாம் பிரயாசப்படக்கூடாது. We should not try to peep into the life of other workers of God or interfere in the life of the other workers of God or just have a look at their life. நாம் கடந்து போகிற பாதையை கர்த்தர் நமக்கு காண்பிக்கும் போது மற்ற ஊழியர்களோடு ஒப்பிட்டு பார்த்து இவங்களுடைய காரியம் என்ன, நான் இந்த பாதையில போகிறேன், அல்லது இவர்களுடைய காரியம் என்ன, இவர்கள் இப்படி இருக்கிறார்களே, இப்படி எல்லாம் நாம் ஜெபிக்க கூடாது. When the Lord is showing the path that we have to take, we should not pray unto the Lord asking, what will be the life of the other worker of God and what have you decided for them? இதுதான் இருமாப்பான அனுபவமாய் இருக்கிறது. This is the experience of being puffed up. ஆனா அன்புக்கு இருமாப்பு இல்லை. But charity does not puff itself. அன்புக்கு பொறாமை இல்லை. Charity envieth not. அன்பு தன்னை புகழ்வது இல்லை. Charity wanteth not itself. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. Charity suffereth long and is kind. அப்ப நமக்குள்ள இப்ப எனக்குள்ள நான் ஒரு தேவ ஊழியன், எனக்குள்ள நீடிய சாந்தமும் தயவும் இல்லை. இப்ப தற்போதைய நிலவரத்துல நீடிய சாந்தம் தயவு இல்லை. Now I am a worker of God. At present in my life I am not long suffering and I am not kind. பல சந்தர்ப்பங்கள்ல பொறாமை வருவதை, அது பொறாமை இருப்பதை என்னால் காண முடிகிறது. In many circumstances I am able to find that I envy. எல்லாரும் என்னை புகழ வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாவிட்டாலும் எல்லாரும் என்னை இகழக்கூடாது அல்லது யாரும் என்னை இகழக்கூடாது என்கிற ஒரு வாஞ்சை, ஒரு எண்ணம் எனக்குள் இருக்கிறது. Even though I do not have a thought that all should praise me, I have a thought or a desire within me that nobody should deride me. இருமாப்பான அந்த சுபாவமும் பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல இருப்பதை நான் உணர்கிறேன். In various circumstances I find that I am being puffed up. அப்ப அதோடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், எனக்குள் தேவ அன்பு இல்லை. That means the love of God is not in me. தேவ அன்பு இருந்தால் அந்த அன்புக்குள்ள இந்த சுபாவங்கள் எல்லாம் இருக்கும். If the love of God is in me and within that love I can find all these natures. அப்ப நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த இந்திர நீலம் என்கிற கல்லின் மேல் வாஞ்சை வைக்க வேண்டும். Then we should place our desire or pleasure on that stone called sapphire. எனக்குள்ளே பொறாமை இருப்பதை நான் பார்க்கும்போது, When I find envy in me, எனக்குள்ள இருமாப்பு இருப்பதை நான் பார்க்கும்போது, when I find myself being puffed up, எனக்குள்ள நீடிய சாந்தமும் தயவும் இல்லாமல் இருப்பதை நான் பார்க்கும்போது, when I find that I do not have long suffering nature and I am not kind, நான் தேவ சமூகத்திலே கண் விழித்து ஜெபிக்க வேண்டும், கண்ணீர் விட்டு ஜெபிக்க வேண்டும், உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். I have to stay awake in God's presence and pray. I have to weep in God's presence and pray, and I have to fast in God's presence and pray. அப்படி ஜெபித்தாலும் உடனடியாக ஆண்டவர் இந்த கல்லின் அனுபவத்தை அல்லது இந்த தேவ அன்பை கொடுத்து விடுவதில்லை. In this way, when I am praying too, the Lord does not give to me immediately that experience of sapphire in my life. அதற்கு சில வருஷங்கள் ஆகலாம். Some years may take for that. அந்த தேவனுடைய அன்பின் அதே அனுபவம் எனக்குள்ளே உருவாவதற்கு, அதை நான் பெற்றுக்கொள்வதற்கு பல வருஷங்கள் ஆகலாம். Many years may take for me to receive the same standard of the love of God. ஆனால் தேவன் தாமதித்தாலும் அதை தேவன் தர வேண்டும் என்பதற்காக தேவன் சீயோனுக்கு இறங்க வேண்டும், அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும், அந்த கல்லின் அனுபவத்தை எனக்குள்ள கொடுப்பதற்கு ஒரு குறித்த நேரத்தை அவர் வைத்திருக்கிறார்.
Even though God tarries, he has to have mercy upon Zion, and he has got a time to favor her and a set time also, so that the nature of sapphire be formed in me. ஒவ்வொரு தேவ ஊழியருடைய வாழ்க்கையிலும் இந்த கல்லின் அனுபவத்தை தேவன் கொடுப்பதற்கு ஒரு குறித்த நேரத்தை, ஒரு குறித்த காலத்தையும் அதற்கான ஒரு குறித்த நேரத்தையும் வைத்திருக்கிறார். And the Lord has a favorable time and a set time to give the nature of sapphire in every worker of God. அப்ப தேவ ஊழியர் அந்த குறித்த காலம் அல்லது குறித்த நேரம் வருகிற வரையிலும் அந்த கல்லின் மேல் வாஞ்சை வைத்து, அதாவது இந்திர நிலம் என்கிற அந்த தேவனுடைய அன்பை பெற்றுக்கொள்ளும்படியாக அதன் மேல் வாஞ்சை வைத்து பரிதவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். Therefore, till the favorable time comes and the set time comes, a worker of God should take pleasure in that stone called sapphire and has to be longing and craving for that. அடுத்து தேவ அன்பு ஒரு மனிதனுக்குள்ள இருக்குமானால் மற்றவர்களுக்கு அயோக்கியமானதை செய்யாது. And next, if the love of God is found in a man, he does not behave himself unseemly. தற்பொழிவை நாடாது. Seeketh not his own. சினம் அடையாது. Is not easily provoked. தேவ அன்பு இருக்கிற இடத்துல சினம் அல்லது கோபம் அங்கே வராது. When there is love of God in a person, he will not be easily provoked. தீங்கு நினைக்கவே நினைக்காது. He never thinketh evil. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்ப மனுஷ அன்பு பார்த்தீங்கன்னு சொன்னா, மனுஷ அன்பு இருந்தால் இந்த சுபாவங்கள் எல்லாம் இதற்கு எதிர்மாறான சுபாவங்கள் காணப்படும். If there is human love in a person, all the natures contrary to the natures written here will be found in his life. இப்ப மனுஷ அன்புல நீடிய சாந்தமும் தயமும் இருக்காது. Human love will not have long suffering nature and will not be kind. மனுஷ அன்புல பொறாமை இருக்கும். There will be envy in human love. மனுஷ அன்பு தன்னை புகழக்கூடியதா இருக்கும். Human love will be praising itself. மனுஷ அன்பு இருமாப்பா இருக்கும். And human love will be puffed up. மனுஷ அன்பு அயோக்கியமானதை செய்யும். And human love will behave itself unseemly. மனுஷ அன்பு சினமடையும். மனுஷ அன்பு தீங்கு நினைக்கும். And human love will be easily provoked. Human love thinks evil. ஆனா தேவ அன்பு இவை ஒன்றையுமே செய்யாது. But love of God will not do all these. அடுத்து அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். And next, it does not rejoice in iniquity, but rejoiceth in the truth. தேவ அன்புக்கும் சத்தியத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. There is a very close connection or contact between the love of God and truth. இதைத்தான் 1 யோவான்ல வாசிக்கும்போது, This is what we read in 1 John 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். chapter 5 verse 3. For this is the love of God, that we keep his commandments, and his commandments are not grievous. நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதை அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. இந்த தேவனுடைய கற்பனைகள் அல்லது தேவனுடைய சத்தியத்தை கைக்கொள்றதுதான் அவரிடத்தில் அன்பு கூறுவது. For if we love God, we will keep his commandments or the truths. அன்பு இருக்கிறது, தேவ அன்பு இருக்கிறது, தேவ அன்பு இருக்குது, நான் தேவன் மேல அன்பு வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அவருடைய கற்பனைகளை, அவர் கொடுத்த கற்பனைகளை, அவர் கொடுத்த சத்தியங்களை ஜீவியத்துல நாம் கை கொள்ளாமல் இருந்தால் நம்மிடத்துல மெய்யான தேவ அன்பு இல்லை. Saying that we have the love of God in us, if we do not keep the commandments and truths given by him, we do not have the real love of God in us. சகலத்தையும் தாங்கும். It beareth all things. இந்த அன்பு ஒரு நபர் மேல் இருக்கும்போது, இந்த தேவ அன்பை நாம் ஒரு நபர் மேல் செலுத்தும் போது சகலத்தையும் தாங்க முடியும். When we love another person with godly love, we can bear all things. அவர்கள் எவ்வளவு துரோகம் செய்தாலும் சரி. Even though they are very treacherous to us. உதாரணமாக தாவீதை எடுத்துக்கொள்ளுங்கள். For example, take David. இந்த அளவு தேவ அன்பு தாவீதுக்குள்ள இல்ல. David did not have this level of the love of God in him. ஏதோ கொஞ்சம் தேவ அன்பு அவனுக்குள்ள இருந்தது. He had a little bit of love of God in him. அந்த அன்பை வைத்துக்கொண்டு அவன் என்ன செய்றான் என்று பாருங்கள். And having that love, what did he do? சவுல் அவனை கொலை செய்யும்படியாக எத்தனையோ முறை துன்பப்படுத்துகிறான். Saul was persecuting him much and wanted to kill him. முயற்சிக்கிறான். He was trying. தாவீது அதை நன்றாய் அறிந்திருக்கிறான். David knew it very well. ஆனாலும் சவுலை தாவீது பகைக்கவில்லை. Yet David did not hate Saul. மறுபக்கத்துல சவுல் மாமனார், தாவீது மருமகள். On the other side, Saul was the father-in-law and David the son-in-law. தாவீது உயிரோடு இருக்கும்போதே சவுல் என்ன செய்தான்? தன்னுடைய மகளாகிய மீகாலை, அதாவது தாவீதின் மனைவியாகிய மீகாலை
தாவீதுடைய உயிரோடு இருக்கும்போதே வேறொரு நபருக்கு விவாகம் பண்ணி கொடுத்து விட்டான். When David was alive in this world itself, Saul took off his daughter Michal, who was David's wife, and gave her hand in marriage to another person. கணவன் மரித்த பிற்பாடு மனைவி இரண்டாவது விவாகம் பண்ணலாம் அந்த நாட்கள்ல. In those days, after the death of the husband, the wife was at liberty to marry a second time. ஆனா கணவன் உயிரோடு இருக்கும்போது அவனுடைய மனைவியாகிய மீகாலை சவுல் வேறொரு நபருக்கு விவாகம் பண்ணி கொடுக்கிறான். But when the husband was alive itself, Saul gave his David's wife Michal in hand in marriage to another person. மனைவியும் கூட அவனை விட்டுவிட்டு தாவீதை விட்டுவிட்டு தாவீதின் அன்பை விட்டுவிட்டு போய் விடுகிறாள். The wife too, leaving away David, leaving away his love, went away with the other husband. இதையெல்லாம் தாவீது தாங்கிக் கொள்ளக்கூடியவனாய் இருந்தான். David was able to bear all these things. சவுல் தனக்கு விரோதமாய் செய்த சகல காரியங்களையும், all things that Saul did against him. அந்த மனைவியாகிய மீகால், அவள் அந்த மீகாலை எப்படி தாவீது விவாகம் பண்ணினான் என்று சொன்னால், அந்த தன் ஜீவனை பணைய வைத்து அந்த பெலிஸ்தருடைய நுனித்தோல்களை கொடுத்து அவளை விவாகம் பண்ணினான். David took Michal's hand in marriage, leaving his life at stake. That is, he had to give the foreskins of Philistines as a dowry to get her in marriage. அப்படிப்பட்டதான மீகால் தாவீதுடைய அன்பை விளங்கிக் கொள்ளாமல் விலகி போய் விடுகிறாள். Such Michal, not understanding the love of David, went away with another man. அந்த மீகாலையும் கூட மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய, திரும்ப ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இருதயம் தாவீதுக்கு இருந்தது. David had a heart to forgive and accept that Michal. அப்படியானால் கிருபையின் காலத்திலே மெய்யான தேவ அன்பு பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் மூலமாக நம் ஒவ்வொருடைய இருதயத்திலும் ஊற்றப்பட்டிருக்கிறது. And in this dispensation of grace, the true love of God is poured in the hearts of every one of us by the anointing of the Holy Ghost. இந்த தேவ அன்பு மற்றவர்கள் நமக்கு விரோதமாய் செய்கிற சகல துரோகங்களையும் சகல தீமைகளையும் தாங்கக்கூடியதாக இருக்க வேண்டும். This love of God is able to bear all the treacheries and all the wickedness that is being done against us. அடுத்து உடன் இருக்கிறவர்களுடைய பலவீனங்கள், தோல்விகள், இதையும் தேவ அன்பு எனக்குள் இருக்குமானால் சகலத்தையும் தாங்கக்கூடியதாக இருக்கும். And next, if the love of God is in us, we will be able to bear all the weaknesses and failures of people who are with us. இந்த மொத்த பூமியையும் பொறுத்தவரையில் நாம் படிக்கிற ஒரு வசனத்துல மனிதர்களுடைய பாவத்தை, அந்த பாதகத்தை இந்த பூமிக்கு சுமக்க முடியல, தாங்க முடியலையாம். In the scripture we read that this earth was not able to bear the sins of men. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் வாசிக்கும்போது, when we read in the prophetical book of Isaiah, அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, it is written, ஏசாயா 24:20, Isaiah chapter 24 verse 20, the earth shall reel to and fro like a drunkard, and shall be removed like a cottage, and the transgression thereof shall be heavy upon it, and it shall fall and not rise again. வெறித்தவனை போல தேசம் தள்ளாடி ஒரு குடிலை போல பெயர்ந்து போடப்படும். அதன் பாதகம் அதன் மேல் பாரமாயிருக்கையால் அது விழுந்து போம், இனி எழுந்திராது. பாருங்க, இந்த பூமியின் மேல மனிதனுடைய பாவங்கள், பாதகங்கள் பாரமா இருக்கிறபடினால அது ஒரு குடிகாரனை போல தள்ளாடக்கூடிய சூழ்நிலை வரப்போகிறதாம். The transgressions of men are heavy upon the earth, and therefore the earth is going to reel to and fro like a drunkard. அப்படி இருக்கும்போது முழு உலகத்தின் பாவத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்மேல் சுமந்தார், அதை தன்மேல் தாங்கினார். If that be so, we see Lord Jesus Christ bore upon himself the sins of the whole world. ஒரு மகனுடைய பாவத்தை ஒரு தகப்பனுடைய அன்பு தாங்கிக் கொள்ள முடியவில்லை. The love of a father was not able to bear the sins of one son. மரண தருவாயிலும், Then at the time of death, யாக்கோபு தன்னுடைய மரண தருவாயில், at the point of death, Jacob says, கடைசி நேரத்தில் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்க முடியாது வர சொல்லுகிறான். at the final moments he called his sons so that he might bless them. மூத்த மகனாகிய ரூபனை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறான். He started to bless his elder son Reuben. அப்படி ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கும் போது, In this way, when he started to bless them, அவன் செய்ததான அந்த பாவம், தனக்கு விரோதமாய் செய்த அந்த பாவம் அந்த யாக்கோபுக்கு நினைவுக்கு வருகிறது. the sins that Reuben committed against him came to the remembrance of his father Jacob. அப்போது யாக்கோபு சொல்லுகிறான், தண்ணீரை போல தளம்பினவனே நீ மேன்மை அடைய மாட்டாய்.
Then Jacob said unto him, unstable as water, thou shalt not excel. தன்னுடைய சொந்த மகன், His own son, சேஷ்ட புத்திரன், his firstborn. ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையில வந்த அந்த பாவத்தை, தனக்கு விரோதமாக ரூபன் செய்த பாவத்தை மரண தருவாயிலும் கூட மன்னித்து தாங்கக்கூடிய ஒரு அன்பு அந்த தகப்பனாகிய யாக்கோபுக்குள்ள இல்லை. At the point of death too, the father Jacob was not able to forgive the sins that his son Reuben had committed against him and bear him. ஆனா ஆரம்பம் பாத்தீங்கன்னா ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறான். But we see that he started first to bless him. 49ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். Genesis chapter 49 verses 3 and 4. Reuben, thou art my firstborn, my might, and the beginning of my strength, the excellency of dignity, and the excellency of power, unstable as water, thou shalt not excel, because thou wentest up to thy father's bed, then defiledest thou it, he went up to my couch. ரூபனே, நீ என் சேஷ்டபுத்திரன், நீ என் சத்துவமும் என் முதற் பலனுமானவன், நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமானவன், தண்ணீரை போல தளம்பினவனே, நீ மேன்மை அடைய மாட்டாய், உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய், நீ அதை தீட்டுப்படுத்தினாய், என் படுக்கையின் மேல் ஏறினானே. ஆசீர்வதிக்க ஆரம்பித்தவன் தனக்கு விரோதமாக அவன் செய்த பாவம் ஞாபகத்துக்கு வந்த உடனே, தண்ணீரை போல தளம்பினவனே நீ மேன்மை அடைய மாட்டாய். The father first started to bless him, but after things came rushing back to his memory, the sins that he committed against himself, he said unto Reuben, unstable as water, thou shalt not excel. காரணம் யாக்கோபுக்குள்ள அந்த தேவனுடைய அன்பு இல்லை. The reason was that the love of God was not found in Jacob. அது மனித அன்பு தான். That was human love. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. தன்னை சிநேகிக்கிறவர்கள் அந்த அன்பு சிநேகிக்கிறது. That love loves only those whom love them. தனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள், தன்னை பகைக்கிறவர்கள், தனக்கு கீழ்ப்படியாமை காட்டினவர்கள், அவர்களை இந்த அன்புக்கு சிநேகிக்க முடியல. This love could not love those who rose up against them, those who hated them, and those who did not love them. அதே வேளை இந்த ரூபனை ஆசாரியன் ஆசரிக்கும் போது பார்த்தீங்கன்னா, மோசே நினைக்கிறேன் வாசிக்கும் போது ரூபன் சாகாமல் பிழைப்பானாக என்று சொல்லுகிறார். At the same time, we see when Moses was blessing this Reuben, he said, let Reuben live and not die. தேவனுடைய ஊழியன். He was a worker of God. மோசே தான் ஆசரிக்கிறது. Moses was the one who blessed him. Moses blessed him. அவனும் மரணமடையும் முன்னே. And he too before his death. முதல் வசனத்துல மோசே மரணமடையும் முன்னே. In the first verse it is written, Moses before his death. Deuteronomy chapter 33. 33:1 முதல்ல வாசிங்க. 33:1. And this is the blessing wherewith Moses, the man of God, blessed the children of Israel before his death. Let Reuben live and not die, and let not his men be few. தேவனுடைய மனுஷனாகி மோசே தான் மரணமடைய முன்னே இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதித்த ஆசீர்வாதமாவது, ரூபன் சாவாமல் பிழைப்பானாக, அவன் ஜனம் கொஞ்சமாயிராது என்றான். ரூபன் சாகாமல் பிழைப்பானாக. Let Reuben live and not die. இது தேவனுடைய மனிதன். This is a man of God. தேவனுடைய மனுஷனாகிய மோசே ரூபனை பார்த்ததுக்கும் பெத்த தகப்பனாகிய யாக்கோபு ரூபனை பார்த்ததுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் பார்க்கிறோம். Now we see here the difference between the way Moses, a man of God, saw Reuben and the way Jacob, the father of Reuben, saw him. சீயோனை சுதந்தரிக்க போகிற ஒவ்வொரு தேவ ஊழியருக்கும் மோசேயை பார்க்கலும் விசேஷமான அதே வேளையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள காணப்பட்ட அதே அன்பு தேவையாயிருக்கிறது. Every worker of God who are going to inherit Zion should have a love of God better than that of Moses and the same level of Jesus. நான் அன்பு சகலத்தையும் தாங்கும் என்பதற்காக இதை சொல்லுகிறேன். I am telling this to say that love or charity beareth all things. இதைத்தான் என்னால தாங்க முடியும், இதைத்தான் என்னால பொறுத்து கொள்ள முடியும், இதுக்கு ஒரு எல்லை உண்டு, இதற்கு மேல் வந்தால் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது என்று அன்பு ஒருவதும் சொல்லாது. And love will never say, I can bear only these things, I cannot bear those things. There is a limit for my love and so on. தேவ அன்பை குறித்து நான் சொல்லுகிறேன். I'm telling you about the love of God. இந்த தேவ அன்புக்கு ஒரு பவர் இருக்குது. The love of God has a power. உன்னத பாட்டின் புத்தகத்தில் வாசிக்கும் போது In Song of Solomon, அங்கே அந்த அன்பை குறித்து அந்த நேசத்தை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது? what is written about love? அது பாதாளத்தை விட கொடியதா இருக்கிறதாம். It is more cruel than the grave.
Song of Solomon 8 verse 6. Song of Solomon chapter 8 verse 6. Set me as a seal upon thine heart, as a seal upon thine arm, for love is strong as death, jealousy is cruel as the grave, and coals thereof are coals of fire, which hath the most vehement flame. Verse 7 also. Many waters cannot quench love, neither can the floods drown it. If a man would give all the substance of his house for love, it would utterly be condemned. நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையைப் போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையைப் போலவும் வைத்துக்கொள்ளும். நேசம் மரணத்தைப் போல் வலியது, நேச வைராக்கியம் பாதாளத்தைப் போல் கொடியதாயிருக்கிறது. அதின் தழல் அக்னி தழலும் அதின் சுவாலை கடும் சுவாலையுமாயிருக்கிறது. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டிலுள்ள ஆஸ்திகளையெல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். ஒரு வீட்டிலுள்ள ஆஸ்தி எல்லாம் கொண்டு போய் கொடுத்தாலும் உண்மையான தேவன்பு இருந்தால் அதை அசட்ட பண்ணுமாம். If a man would give all the substance of his house for love also, if he has the true love of God in him, that love shall be utterly contemned. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப இப்படிப்பட்ட தேவ அன்பு ஒரு தேவனுடைய ஊழியனுக்குள் உருவாக வேண்டும். Such love of God should be formed in a worker of God. அப்போது சகலத்தையும் மற்றவர்கள் தனக்கு விரோதமாய் செய்கிற தேவ ஜனங்கள் செய்கிற தீமைகள் அல்லது தேவ ஜனங்களிடத்திலே காணப்படுகிற குறைவுகள், பலவீனங்கள், உடன் ஊழியர்களிடத்திலே காணப்படுகிற குறைவுகள், இவை எல்லாவற்றையும் தாங்க முடியும். Then if the love of God is found in a worker of God, he will be able to bear all the things that are being done by the people of God against him, and also can bear the weaknesses and shortcomings in their life. They can also bear the weaknesses and the faults in the life of other workers of God too. இப்போ நீங்கள் மனுஷ அன்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா உலக பிரகாரமாக மனித அன்பு, மாம்ச அன்பை எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு நபர் மற்றொரு நபரிடத்தில் அதிகமான அன்பு வைக்கிறாங்கன்னு வைத்துக்கொள்ளுங்க. அப்போ அதில் ஒரு சந்தேகம் உண்டாகும். When we consider human love, suppose one person loves another person exceedingly, then there will be suspicion also. அதாவது அந்த அன்பு பொசசிவ்னஸை கொண்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும். That love makes that person to be very possessive, and naturally he'll be torturing the other one. உலக பிரகாரமாக ஒரு மனிதன் மற்றொரு மனிதனிடத்தில் அல்லது கணவன் மனைவியினிடத்திலோ, மனைவி கணவனிடத்திலோ, பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்திலோ அல்லது யாரிடத்திலோ ஒரு மாம்ச அன்பு வைக்கும்போது அந்த அன்பு என்ன செய்யணும்னா அதை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும். And in this world, suppose a husband towards a wife, or a wife towards a husband, or parents toward their children, if they have exceeding love, that is human love in them, that love will naturally be torturing them. அன்பு இல்லாததுனால அல்ல, அன்பு இருக்கிறதுனால தான் அந்த டார்ச்சர் உண்டாகுது. Not because they do not have love in them, but because they have that love in them, they are torturing the other person. சந்தேகப்பட்டு கொண்டே இருக்கும். And it will always be suspecting. அந்த அன்பு சந்தேகப்பட்டு கொண்டே இருக்கும். That love will be suspecting others always. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆனா தேவ அன்பு என்று சொல்லும்போது ஒரு நபர் மேல் நாம் தேவ அன்பை செலுத்தும் போது அதுல சந்தேகத்துக்கு இடமே இல்லை, சகலத்தையும் விசுவாசிக்கும். But when we have the love of God towards others, there is no place at all for suspicion, and it believeth all things. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப தேவ அன்புல அங்க சந்தேகத்துக்கு இடமில்லை. In the love of God there is no place for suspicion. மற்றவர்கள் மேல் நமக்கு ஒரு சந்தேகம் வருமானால் நமக்குள்ள இந்திரன் நீலம் என்கிற அந்த கல், அந்த தேவ அன்பு இல்லை என்பதுதான் அர்த்தம். If we suspect others, then we do not have the stone sapphire in our lives, and also we do not have the love of God in our lives. சகலத்தையும் நம்பும், Believeth all things, சகலத்தையும் சகிக்கும், and endureth all things. அன்பு ஒரு காலம் ஒழியாது. Charity never faileth. ஆனா மாம்ச அன்பு, மனுஷ அன்பு எடுத்துட்டீங்கன்னா அது ஒளிந்து போகும். But when you consider carnal love or human love, it fails. நீங்க வேதத்திலும் சரி உலகத்திலும் சரி ஒரு மனிதன் மற்றொரு மனிதன் மேல் வைத்த அன்பை நீங்க நல்லா கவனமா படிச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்ச காலத்துல அந்த அன்பு ஒளிந்து போகும் அல்லது மாறி போகும். You can see in the world and also read in the scripture, if a person has a human love towards another person, it stays there only for a short period and then it vanishes away. எவ்வளவுக்களவு அன்பா இருந்தாங்களோ, எவ்வளவுக்களவு ஸ்நேகமா இருந்தாங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு சத்துருக்களாய் மாறினவர்களும் உண்டு.
The more they loved one another, the more they were affectionate one towards the other. To that level, they turned to be their enemies later in life. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. மாம்ச அன்பு இப்படிப்பட்டது. This is carnal love. ஆனா தேவனுடைய அன்பை குறித்து அது ஒரு காலம் ஒளியாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. But about the love of God it is written, charity never faileth. ஆகவே தான் தேவன் சொல்லுகிறார், அநாதி சிநேகத்தினால் நான் உன்னை சிநேகித்தேன். That is why the Lord says, I have loved thee with an everlasting love. தேவன் வைத்தது everlasting love. அந்த லவ்வுக்கு முடிவே கிடையாது. The love that God has over us is everlasting. That is no end. மனித அன்பு அப்படி அல்ல. The love of human love is not like that. மனித அன்பு எதிர்பார்க்கக்கூடியதா இருக்கிறது. Human love expects something. இப்ப நம்ம ஒரு ஆள் மேல் அன்பு செலுத்தும்போது, when we show love towards another one, அந்த அன்பினால் பல உதவிகளை அவருக்கு செய்யும்போது, because of that love when we go to help them, இப்ப பாருங்க, அன்பு என்ன செய்யணுமா? குறைச்சல் உள்ள சகோதரனுக்கு உதவி செய்யணுமா? The love should help the brethren who is in need. இப்போ 1 யோவான்ல நாம் படிக்கிறோம். We read that in 1 John. வாசிங்க 1 யோவான் 3:17. 1 John chapter 3 verse 17. But whoso hath this world's good and seeth his brother have need and shutteth up his bowels of compassion from him, how dwelleth the love of God in him? ஒருவன் இவ்வுலக ஆஸ்தியை உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டு என்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தெய்வ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி? இங்க நான் வாசிக்கும் போது, ஒருவனுக்கு இவ்வுலக ஆஸ்தி இருந்து அவனுக்குள்ள தேவ அன்பு இருக்குமானா மற்றவங்களுக்கு குறைச்சலுக்கு உதவி செய்யணும். Here we read that if a man has the good words, goods in him, if he sees another person in want, if he has the love of God in him, he will help the other person. மாம்ச அன்பும் கூட உதவி செய்யும். Carnal love too will help. அது யாருக்கு உதவி செய்யும்? To whom will it help? சத்துருக்களுக்கு அல்ல, not to the enemies. தன்னை சிநேகிக்கிறவர்களுக்கு அது உதவி செய்யும். It will help those who love them. ஆனா அப்படி உதவி செய்யும் போது அந்த அன்பு என்ன செய்யும்? நான் உங்களுக்கு இன்னென்ன உதவி செஞ்சிருக்கிறேன், நீங்க என்கிட்ட இப்படி நடந்து கொள்ள வேண்டும், என்னை இப்படி மதிக்க வேண்டும், கனம் பண்ண வேண்டும், எனக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், இப்படிலாம் சில காரியங்களை அந்த அன்பு எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. In this way, if the carnal love goes to help others, it will expect back something. It will say, you have to treat me like this because I helped you, you must respect me, you must regard me, and so on. ஆனா தேவ அன்பு அது ஒன்றையும் எதிர்பார்ப்பதில்லை. But the love of God does not expect anything in return. இப்போ உதாரணமாக மனித அன்பு, ஒரு மனிதனுக்கு மற்றொரு மனிதன் உதவி செய்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவன் செய்த உதவிக்கு ஏற்றவர் நன்றி உள்ளவனாய் நடந்து கொள்ளாவிட்டால் அப்ப இந்த அன்பு மாறி போய் விடுகிறது. Suppose out of human love a person is helping another person. In case the person who had received help does not give him due respect for the help that he has rendered, this love changes. உதாரணமாக யாக்கோபை எடுத்துக்கொண்டால், ரூபன் பிறந்தபோது ரூபன் மேல அவனுக்கு நல்ல ஒரு அன்பு உண்டாயிருக்கும். For example, when we consider Jacob, when Reuben was born, he was filled with love. லேவி, சிமியோன் அவனுடைய பிள்ளைகள் அவர்கள் பிறந்தபோது மிகுந்த சந்தோஷமும் அவங்க மேல அவங்க வளர்ந்து வரும்போது நல்ல அன்பு இருந்திருக்கும். And when his children Simeon, Levi and others were born, he would have had extra affection and love on them when they were being brought up by him. அப்ப குறிக்கப்பட்ட காலம் அந்த பிள்ளைகள் மேல யாக்கோபுக்கு அன்பு இருந்தது. ஆனா மரண தருவாயில அவன் சொல்லும்போது ரூபனை மாத்திரமல்ல லேவி சிமியோனின் குறித்தும் அங்கே சொல்லுகிறான், அவனுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். Not only did he say about Reuben at that point of death, he also says about Simeon and Levi that they are brethren, instruments of cruelty. அவர்களை சபித்து விடுகிறான். He was cursing them. லேவியும் சிமியோனும் செய்தது தவறுதான். What Simeon and Levi did was wrong. அவர்கள் செய்தது சரியல்ல. What they did was not right. அந்த பிள்ளைகள் தவறு செய்தாலும் சகலத்தையும் தாங்கி சகலத்தையும் சகிக்கக்கூடிய அந்த ஒரு காலம் ஒளியாத அந்த அன்பு தகப்பனாகிய யாக்கோபினிடத்தில் இல்லை. Even though the children have sinned, the father Jacob did not have a love which was able to bear all things and endure all things, and also the love which did not fail. அப்ப தான் விரும்பினபடி பிள்ளைகள் நடக்கிற வரைக்கும் பிள்ளைங்க மேல அன்பு இருந்தது. He had love on his children as long as the children lived according to his wish. தங்களுடைய விருப்பத்துக்கு மாறாக பிள்ளைகள் நடக்கும்போது அந்த பிள்ளைகள் மேல அன்புக்கு பதிலாக வெறுப்பு உண்டாகிறது. And when the children did contrary to his desires, instead of having a love over his children, he had only hatred. இன்றைக்கு எத்தனையோ பெற்றோர்கள்
தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தும் தேவனுடைய ஜனங்களாக இருந்தும் தங்களுடைய சொந்த பிள்ளைகளை வெறுப்பதை நாம் பார்க்கலாம். Even today we see many parents, even though they are children of God, they hate their children. அதுபோல ஒரு தேவ ஊழியருக்கும் தேவ ஜனங்கள் தங்களுக்கு கீழ்ப்படியும் போது அவர்களிடத்தில் அன்பும், அதே வேளை கீழ்ப்படியாமை காட்டி எதிர்த்து முரட்டாட்டம் பண்ணி இல்லை அந்த ஊழியருக்கு விரோதமாக கிரியை செய்யும் போது அப்படிப்பட்ட விசுவாசிகள் மேல் தேவ ஊழியர்களுக்கும் வெறுப்பு வரும். Similarly, workers of God, they love the children of God when they obey them, and when the children of God show disobedience, they are rebellious and speak against the workers of God. Instead of love, they have only hatred towards them. அப்படி வெறுப்பு வந்தால் அது இந்திர நீலம் என்கிற கல் அந்த ஊழியனுடைய வாழ்க்கையில் இல்லை. In this way, if hatred comes in the life of that worker of God, that stone sapphire is not found in the life of that worker of God. ஏனென்றால் தேவனுடைய அன்பு என்பது அது அநாதி சிநேகமாய் இருக்கிறது. For the love of God is everlasting love. ஒரு ஆள் மேல அன்பு வைத்து விட்டால் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அந்த அன்பு அப்படியே இருக்கும். If a man places love on another person, even though the other person is not worthy of it, that love still abides. உதாரணமாக அப்போஸ்தலர்கள் யூதாஸ், பேதுரு இவர்களெல்லாம் தன்னை பின்பற்றும் போது மாத்திரமல்ல, யூதாஸ் தன்னை காட்டி கொடுக்கும் போது இயேசு அவனிடத்திலே அன்பு வைத்திருந்தார். For example, Jesus not only loved his apostles, the disciples, when they followed him, but even when Judas, an apostle, betrayed Jesus, he still loved him. யோவான் 13:1. John chapter 13 verse 1. Now before the feast of the Passover, when Jesus knew that his hour was come, that he should depart out of this world unto the Father, having loved his own which were in the world, he loved them unto the end. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். முடிவு பரியந்தமும் ஆரம்பத்தில் வைத்தபடியே அவங்க காட்டி கொடுத்த போதும், அவங்க சபித்த போதும், தனக்கு விரோதமாக தன்னை மறுதலித்த போதும், தன்னை விட்டு ஓடி போன போதும் முடிவு பரியந்தம் அன்பு வைத்தார். He loved them unto the end. That is, the same love that he had in the beginning, he loved them even though they betrayed him, they denied him, they swore against him, they cursed him and also fled away from him. இயேசுதான் சீயோனில் மூலைக்கல்லாய் இருக்கிறார். This Jesus is the cornerstone in Zion. இயேசுவோடு காணப்பட வேண்டிய அஸ்திவார கற்களாகிய ஒவ்வொரு தேவ ஊழியருக்குள்ளும் இந்த இந்திர நீலம் என்கிற தேவ அன்பு உருவாக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. And in the life of every worker of God who will be foundation stones along with Jesus in Zion, this sapphire, that is the love of God, should be formed. ஒரு காலம் ஒளியாத தேவ அன்பை நாம் தேவனிடத்திலிருந்து கதறி கெஞ்சி கண்ணீர் விட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். We should receive this love of God which faileth not at any time from the Lord. We have to shed tears and beseech the Lord in prayers and receive that in our lives. அடுத்தபடியாக தேவ அன்பை குறித்து நாம் பார்க்கும்போது, next, when we see about the love of God, இந்த தேவன் மேல் நாம் வைத்த அன்பு அல்லது தேவ அன்பை விட்டு நம்மை பிரிக்கும்படியாக பல வல்லமைகள் போராடுகிறது. many powers will strive against us to separate us from this love of God. ரோமர் 8ஆம் அதிகாரம் Romans chapter 8 36 முதல் 39 வரை. verses 35 onwards in English. Who shall separate us from the love of Christ? Shall tribulation or distress or persecution or famine or nakedness or peril or sword? As it is written, for thy sake we are killed all the day long, we are accounted as sheep for the slaughter. Nay, in all these things we are more than conquerors through him that loved us. For I am persuaded that neither death nor life nor angel, nor principalities, nor powers, nor things present, nor things to come, nor height, nor depth, nor any other creature shall be able to separate us from the love of God, which is in Christ Jesus our Lord. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில்
அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தெய்வ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராக கிறிஸ்து இயேசுவிலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். உபத்திரவங்கள் கடந்து வரும், Distress will come, துன்பங்கள் கடந்து வரும், and tribulation shall come, பல்வேறு வியாகுலங்கள் கடந்து வரும், persecutions shall come, பசி, hunger, நிர்வாணம், nakedness, நாசமோசம், peril, பட்டயம், sword, உயர்வு தாழ்வு, height, depth, மரணம், death. இப்படி பல்வேறு பாதைகள்ல கர்த்தர் நடத்துவார். In this way the Lord shall lead us in various paths. இப்ப தேவ அன்பு இருக்கும்போது, When the love of God is there, இப்ப பாருங்க, பிதாவாகிய தேவன் குமாரனை பார்த்து இவரில் நான் அன்பாய் இருக்கிறேன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சில இடங்களிலே சொல்லியிருப்பதை நாம் பார்க்கிறோம். in certain places we see God the Father looking unto the Son. He said, "This is my beloved Son in whom I am well pleased." அப்ப தேவன் அன்பாய் இருக்கிறார் என்றால் அர்த்தம் என்ன? It is written God is love. What does it mean? கற்பனைகளின்படி நம்மை நடத்துகிறார். He leads us by the law. அன்பா இருக்கிறார்னு சொன்னா, யார் மேல அன்பா இருக்கிறாரோ அவர்களை கற்பனைகளின்படி வசனத்தின்படி அவர் நடத்த போகிறார். And when he said God is love, suppose he loves a person, he will lead that person by his commandment. வசனத்தின்படி நடத்தும் போது உபத்திரவம் உண்டாகும். When we are being led by the word of God, there shall be tribulation. நிந்தைக்கு ஒப்பு கொடுப்பார், And he will give us to reproach. அவமானத்துக்கு ஒப்பு கொடுப்பார், And he will give us over to shames. உமிழ்நீருக்கு ஒப்பு கொடுப்பார், He will give us up to spitting. சவுக்கடி வாங்க வேண்டிய சூழ்நிலை, We might have to receive scourgings. தலையிலே முட்கிரீடம் சுட்டப்பட வேண்டிய சூழ்நிலை, There might be a situation that we will be crowned with a crown of thorns on our head. கரங்களும் கால்களும் அடிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை. And our hands and our feet might be pierced. அப்ப இப்படிப்பட்ட பாதைகள் வரும்போது, When such paths come, அப்ப அன்பு தடுமாறும். and love will be staggering. தேவன் என் மேல் அன்பு வைத்திருந்தா இப்படிலாம் என்னை நடத்துவாரா? If God has kept his love upon me, will he lead me like this? பிசாசு சந்தேகத்தை கொண்டு வருவான். Devil will sow doubts. உன் மேல ஆண்டவருக்கு அன்பு இல்ல, God doesn't have love on you. உன்னை தேவனுக்கு பிடிக்கல, God doesn't like you. உன்னை தேவனுக்கு பிடித்திருந்தால் இப்படிப்பட்ட நிந்தைக்கு அவமானத்துக்கு அவர் உன்னை ஒப்பு கொடுப்பாரா? If God loves you, had he loved you, he wouldn't have given you over to reproaches and shames. உன் ஜீவியத்தில் இப்படிப்பட்ட தோல்விகள் வருமா? Will such failures come in your life? ஆகவே தேவனுக்கு உன் மேல் அன்பு இல்ல, Therefore God doesn't have love on you. இப்படி பிசாசு சொல்லி கொடுப்பான். The devil will teach you like this. நான் இயேசுவை குறித்து படிக்கும்போது, When we read about Jesus, இப்ப இப்படிப்பட்ட பாதையில் அவர் கடந்து செல்லும் போது, when Jesus went through such a path, பிதாவுடைய உதவியை அவர் எதிர்பார்த்தார். he expected the help of the Father. ஆனா பிதாவின் அன்பு, அந்த தேவ அன்பு அந்த பாதையில் அவருக்கு உதவி செய்யல. But the love of the Father, love of God, did not help him in this path. இப்போ உலக பிரகாரமாக மனிதனுடைய அறிவின்படி அன்பு இருந்தா என்ன? அன்புனா என்ன? According to this world, according to human wisdom, what is love? இப்ப நான் ஒரு நபர் மேல அன்பு வைத்திருந்தேன்னு சொன்னா, அவங்களுடைய கஷ்டத்துல, அவங்களுடைய நெருக்கத்துல நான் உதவி செய்யறவனா இருக்கணும். Suppose I love a person, I should be ready to help them in their difficulties and in their distress. ஆனா பிதாவையும் குமாரனையும் பொறுத்த அந்த அன்பை குறித்து நாம் பார்க்கும்போது, But when we look into the love between the Father and Son, குமாரனை உபத்திரவத்தின் வழியாக அந்த கல்வாரி சிலுவைக்கு அந்த அவர் என்ன செய்தார்? அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினாராம். it is written that the Father put the Son into grief. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி, It pleased the Lord to bruise him. பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை நொறுக்குனதுதான் அவருடைய அன்பா இருக்கிறது. God the Father had bruised the Son Jesus. That was his love. அப்படி நொறுக்கின அந்த பிதாவின் இடத்துல தன்னை அப்படியே முறுமுறுக்காமல், அந்த பிதாவின் அன்பை சந்தேகப்படாமல், கேள்வி கேட்காமல், அப்படியே அதுக்கு முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து சரண்டர் ஆகிறார் இல்லையா, அதுதான் கிறிஸ்து வெளிப்படுத்தின தேவ அன்பு. When Jesus was being bruised, he did not question the Father, he did not murmur, he did not doubt, neither did he question the Father. He committed as it is to the hands of the Father. That was the love found in the Son. அப்ப அந்த பாதையில கடந்து செல்லும் போது கிறிஸ்துவுக்கு பிதா உதவி செய்தால் நன்றாக இருக்கும் என்ற ஒரு எண்ணம் அந்த மாம்சத்துல உண்டாயிற்று. And in this way, when he was going in such a path, he in his flesh had a thought within him, if the Father came to help him in this hour, it would be useful for him.
ஆகவே தான் இயேசு ஜெபிக்கிறார், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்கும்படி செய்யும். That is why Jesus prayed, "Oh my Father, if it be possible, let this cup pass away from me." அப்போ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. Therefore there was an expectation. தேவன் என் மேல் அன்பாய் இருக்கிறார், God is loving me, நானும் தேவன் மேல் அன்பாய் இருக்கிறேன். I too love God. அப்ப இந்த நெருக்கமான சூழ்நிலை அவர் எனக்கு உதவி செய்யணும். Therefore he has to help me in my hour of distress. உலகத்து மனிதர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், I have heard worldly people say, கஷ்டமான நேரத்துல உதவி செய்யாவிட்டால் தேவன் எதற்கு? if God is not able to help me in my distress, why do I need a God? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. தேவன் என்று ஒருவர் இருக்கிறாரா? Is there a God? இப்படி எல்லாம் பலர் சொல்லுவார்கள். In this way many speak. நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இப்படிப்பட்ட எண்ணம் உடையவனாக அல்லது கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு குறிக்கப்பட்ட கூட்டத்தில் நான் காணப்பட்டேன். Before I was saved, I also had similar thoughts, or I belonged to a party which said that there was no God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. நான் காலேஜில் படிக்கிற நாட்கள்ல கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தாரோடு நெருங்கி பழகக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது. When I was studying in college, I got a chance to get associated with a party which said that there was no God. என்னுடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் நான் சந்திக்கிற பிரச்சனைகள், என் குடும்பத்தில் நான் சந்திக்கிற பிரச்சனைகளும் கடவுள் இல்லை என்று சொல்லி அவர்கள் பரப்புகிற செய்திகளும் அந்த நேரத்தில் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் இருந்தது. The life that I was passing through and my family situation also showed me the way through that party, and we both had same understanding that there was no God. தேவன் என்று ஒருவர் இருந்தால் ஒருவனுக்கு ஒரு விதமாயும் மற்றவனுக்கு ஒரு விதமாயும் எப்படி செய்ய முடியும்? If there is a God, how can he deal with one person in one way and another person in a different way? கஷ்டங்களையும் பாடுகளையும் வேதனைகளையும் உபத்திரவங்களையும் கொடுப்பதுதான் தேவனுடைய வேலையா? Is this the work of God to give difficulties, tribulations, persecution and pain to people? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆனா நாம் சத்தியத்தின்படி கடந்து வரும்போது, But when we come to the truth, 1 யோவான்ல வாசித்தோம், அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வதுதான் அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். and when we follow his commandments, we love him. அப்ப அவருடைய கற்பனை என்ன? What is his commandment? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட வேண்டும். Lord Jesus Christ should be crucified to the cross. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முகத்திலே காரி துப்பப்பட வேண்டும். And Lord Jesus Christ should be spat upon. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சவுக்கினால் அடிக்கப்பட்டு அவருடைய மொத்த மாம்சமும் கிழிந்து எலும்புகள்லாம் எண்ணப்படக்கூடிய விதத்துல அவர் சிலுவையிலே தொங்க வேண்டும். The Lord Jesus Christ should be scourged and his flesh should be torn and hanging all around his body so that his bones protrude out and all those bones could be numbered when he hangs on the cross. அப்ப இவ்வளவு பாதையையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்தது யாருன்னு கேட்டால் ரோம சாம்ராஜ்யம் அல்ல. And when we ask who gave all these sufferings to Lord Jesus Christ, it was not the Roman Empire. யூதாசும் அல்ல, neither Judas, உடனிருந்தவர்களும் அல்ல, nor those who were along with him. இதெல்லாம் இந்த பாதையை தீர்மானித்தது கொடுத்தது பிதாவாகிய தேவன். It was God the Father who decided this path and gave it to him. நான் உங்ககிட்ட அன்பா இருக்கிறேன், I I love you, I love you, I love you, I love you ன்னு சொல்லிட்டு இடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. He kept on saying I love you, but was pounding him. I love you, I love you ன்னு சொல்லி முள்ளின் கிரீடத்தை சுட்டுறாரு. Saying I love you and I love you, he crowned him with a crown of thorns. I love you, நான் உன்னிடத்தில் அன்பா இருக்கிறேன் என்று சொல்லி சவுக்கடிக்கு ஒப்பு கொடுக்கிறார். He said I love you and then gave him over to be scourged. உன்னிடத்தில் அன்பா இருக்கிறேன் என்று சொல்லி வானத்துக்கும் பூமிக்கும் நடுவுல எல்லாரும் பார்க்கக்கூடிய விதத்துல அரை நிர்வாணமாய் தொங்க விட்டார். Saying I love you, he made him to hang between heaven and earth in the public view, stripped to the waist. பொதுவாக நீங்க வேலை செய்யற இடத்துல அல்லது குடும்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரை வெறுக்கிறீங்களோ யாரை உங்களுக்கு பிடிக்கலையோ அவங்கள மட்டும்தான் உபத்திரவப்படுத்துவோம். Generally in the place where we work and also in the family, we will be tormenting people whom we don't like. நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு மேல் உள்ள அதிகாரிகளுக்கு உங்களை பிடிக்கலன்னா ஏதாவது ஒரு விதத்தில் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. In the place where you work, suppose your superiors do not like you, they will be tormenting in any way. ஆனா அந்த அதிகாரிக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சுன்னா உங்களை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. But if that superior is pleased with you much, they won't be troubling you. இதான் உலக அன்பு. This is the worldly love. இதான் மனுஷ அன்பு. This is the human love. ஆனா தேவனுடைய அன்பு என்ன செய்கிறது? நான் உன்னிடத்தில் அன்பா இருக்கிறேன்,
நான் உன்னிடத்துல பிரியமாக இருக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு முகத்துல காரி துப்புறதுக்கு அலோவ் பண்ணுது. But the love of God says, I love you, I am pleased with you, I am affectionate with you. Saying so allows your face to be spat upon. அப்ப இயேசுவின் மாம்சம் விரும்புகிறது, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்கும்படி செய்யும். But the flesh of Jesus desired and asked the Father, oh my Father, if it be possible, let this cup pass away from me. அப்ப எதிர்பார்க்கிறார் இயேசு. Jesus expected. அவர் எதிர்பார்க்கிறாருங்கிறத எப்ப நம்ம அதிகமா விளங்கிக் கொள்ள முடியும்? When do we understand this much that he was expecting? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? My God, why hast thou forsaken me? ஏலி, ஏலி, லாமா சபக்தானி. Eli, Eli, lama sabachthani. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? My God, why hast thou forsaken me? ஏன் என்னை கைவிட்டீர்னு கேட்கிறார். He asks, why hast thou forsaken me? அப்ப இந்த கல்வாரி பாதையில ஆண்டவர் தனக்கு உதவி செய்ய வேண்டும். எந்த விதத்துல உதவி செய்யணும் விரும்பினாரோ தெரியாது. He wanted Father to help him in his path to Calvary, but we do not know the way he wanted it. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்கும்படி செய்யும். He said, if it be possible, let this cup pass away from me. ஆகிலே என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. Nevertheless, not as I will, but as thou wilt. அப்ப மெய்யான தேவ அன்பு என்றால் என்ன? Therefore, what is true love of God? அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வதுதான் அவரிடத்தில் அன்பு கூறுவது. Keeping his commandments show that we love him. அப்ப கற்பனைகளை கைக்கொள்வது, இப்ப நான் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டா நான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன். Suppose I keep the commandments of God, then I love God. அதேவேளை தேவன் எப்போது என்னிடத்தில் அன்பு கூறுகிறார்? At the same time, when does God love me? கற்பனைகளை கொடுத்து அன்பு கூறுகிறார். He gives commandments and loves me. நீ இப்படி நடக்க வேண்டும், You have to behave like this. இப்படி உடைக்கப்பட வேண்டும், You have to be broken like this. இப்படி நொறுக்கப்பட வேண்டும். And you have to be bruised like this. ஏசாயா 53:10 வாசிங்க. In Isaiah chapter 53 verse 10. Yet it pleased the Lord to bruise him, he hath put him to grief. When thou shalt make his soul an offering for sin, he shall see his seed, he shall prolong his days, and the pleasure of the Lord shall prosper in his hand. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகட்குட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி, It pleased the Lord to bruise him அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். and put him to grief. அவரை நொறுக்குனதும் அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினதும் தான் பிதா குமாரன் மேல் வைத்த அன்பு. Bruising him and putting him to grief was the love that God the Father had on the Son. மறுபக்கத்துல பிதா நம் ஒவ்வொருவர் மேல் வைத்த அன்பு. On the other hand, the love that the Father had on every one of us. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப அந்த அன்பின் ரெண்டு பக்கத்தை பாருங்க. Look at the two sides of love. ஒன்று, பிதா தன்னுடைய குமாரனை நொறுக்குகிறார், அதுதான் குமாரன் மேல் வைத்த அன்பு. First, the Father bruised the Son. That is the love the Father had on the Son. இரண்டாவது, பிதா குமாரனை நொறுக்கினது, பாடுகளுக்கு உட்படுத்தினது நாம் ஒவ்வொருவர் மேலும் அவர் வைத்த அன்பு. The second reason why Father had bruised the Son and put him to grief was that he loved every one of us. அப்ப நாம் தேவன் மேல அன்பு வைத்தால், Therefore, if we have love on God, நாம் எதை நேசிக்கிறோமோ whatever we love, அதை நாம் அவருக்காக இழக்க வேண்டும். we must be ready to lose that for him. அதான் நாம் அவர் மேல வைக்கிற அன்பு. That is the love we have on him. இந்த அன்புதான் தேவ அன்பாய் இருக்கிறது. This is the love of God. இந்த தேவ அன்புதான் இந்திர நீலமாய் இருக்கிறது. This love of God is sapphire. இன்றைக்கு இந்த வசனங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்மில் பலருடைய வாழ்க்கையில் அல்லது தேவ ஊழியர்களுடைய பலருடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு தேவ அன்பு இதுவரை இத்தனை வருட ஊழியத்தில் இதுவரை உண்டாகாமல் இருக்கலாம். Now when we compare our lives with these words, till this time, all these years, as we as workers of God did not have that sapphire or the love of God in our lives. ஒருவேளை இத்தனை வருட ஊழியத்தில் இப்படி ஒரு தேவ அன்புக்காக அந்த கல்லின் மேல், அந்த இந்திர நீலம் கல்லின் மேல் வாஞ்சை வைத்து இப்படி ஒரு தேவ அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒருவேளை நான் ஜெபிக்காமல் இருந்திருக்கலாம். சில ஊழியர்கள் ஜெபிக்காமல் இருந்திருக்கலாம். In these many years of ministry, a worker of God might not have prayed to receive such a love of God or did not have a pleasure over that stone sapphire. ஜீவியத்தை பார்க்கலாம்
ஊழியத்திற்கு அதிகமாய் முக்கியத்துவம் கொடுத்திருக்கலாம். They might have given much importance to ministry more than their life. கிறிஸ்டி அம்மச்சி என்று ஒரு அம்மச்சி சீஃப் மதராய் காணப்பட்டாங்க. There was an Ammachi by name Christy Ammachi. She was the chief mother. அவங்க அடையாறுல ஊழியர்களுக்கு சியோனை குறித்து ஸ்டடி கொடுக்கும்போது, when she gave a study on Zion to the workers of God in Adayar, நாங்க ட்ரைனிங்ல இருக்க நாட்கள்ல சாயங்கால ஜெபத்துல அவங்க ஸ்டடி கொடுப்பாங்க. when I was in my training period, she used to give that study in the evening prayers. அவங்க எப்ப ஸ்டடி கொடுத்தாலும் அவங்க சொல்ற முக்கியமான ஒரு காரியம், whenever she gave a study, the most important thing that she said was, ஒரு ஊழியன் எப்போது தன்னுடைய ஊழியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறானோ அப்போதே பின்மாற்றம் ஆரம்பித்து விடுகிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். A worker of God, when he starts to give importance to ministry, then and there itself backsliding sets in his life. எனக்கு அந்த நாட்கள்ல ட்ரைனிங்ல இருக்கும்போது இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தது. But when I was in the training period, I was not able to accept those words. அதுக்கு அவங்க வசன ஆதாரம்லாம் கொடுக்கல. She did not give any reference for that. இப்போது அந்த கேசட் என்கிட்ட இருக்குது. I have that cassette with me. ஒரு ஊழியன் ஒரு ஊழியக்காரங்க எப்போது தங்களுடைய ஊழியத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறாங்களோ அப்போது பின்மாற்றம் ஆரம்பித்து விட்டது என்று சொல்றாங்க. She said when a worker of God started to give importance to his ministry, then that backsliding sets in his life. எத்தனையோ வருஷம் இந்த ஊழியத்துல பெரிய பெரிய பரிசுத்தவான்களோடு கூட இருந்தவங்க. She had been along with many great saints for many years in this ministry. வேதத்தில் இப்படி ஒரு வார்த்தை எழுதப்படாவிட்டாலும் அவங்க அனுபவத்துல கர்த்தரிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட காரியம் என்பதை இப்போது நான் விளங்கிக் கொண்டேன். Though these words are not written in the scripture, now I have understood that out of experience she has learned this from the Lord. ஏனென்றால் ஜீவியத்துக்கு எவ்வளவு ஒரு ஊழியக்காரங்க முக்கியத்துவம் கொடுக்கறாங்களோ அந்த ஜீவியத்தோடு சேர்ந்து ஒரு ஊழியம் நிச்சயமாய் உண்டு. For the more and more a worker of God gives importance to his life, along with that life, ministry also is given to that worker of God. ஊழியத்துக்கு அதிகமாய் முக்கியத்துவம் கொடுத்து ஜீவியத்தின் பகுதியில பல்வேறு சுபாவங்கள்ல தோல்விகள் சம்பவித்துக் கொண்டிருக்கும். அதை குறித்து பாரப்படுறதில்லை, கவலைப்படுறதில்லை. ஊழியத்தில் அந்த பிஸி, அந்த ஊழியத்தில் அந்த என்ன சொல்றது, ஒரு பிஸி நிமித்தமாக எப்போது ஊழியம்னு டயத்தை ஊழியத்துக்காக அதிகமாக செலவழிப்பது. Giving much importance to the ministry, all the time thinking about the ministry and being burdened about it. They do not give importance to their life, and therefore there is backsliding, and they do not have a burden concerning that in their lives. அப்போ அவங்க அந்த வசனத்தை வச்சு சொல்லுவாங்க, இயேசு அப்போஸ்தலர்களை அழைத்தது முதலாவது தம்மோடு கூட இருக்கும்படியாக. Then the verse that she used to quote was that Jesus had called the apostles first of all to be with him. அந்த வசனத்தை சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, ஒரு நாள் நீ தேவனோடு இருக்காவிட்டால் தேவனுடைய ஊழியத்தை செய்ய போகாத. Saying that verse, she used to say, one day if you are not able to be with the Lord, do not go to do ministry on that day. அதாவது ஓப்பனா சொல்றாங்க, ஒரு நாள் நீ தேவனுடைய சமூகத்துல தேவனோடு கூட அவர் எதிர்பார்க்கிற அளவு இருக்காவிட்டால், அல்லது விசுவாச வீட்டில் நியமிக்கப்பட்ட ஜெபங்கள்ல நீ இருக்காவிட்டால் அன்றைக்கு என்ன செய்யாத, விசுவாசிகளை வீடு சந்திக்க போகாத. She was saying to us, on any particular date, if you are not staying in God's presence to the time that God expects of you, or if you are not attending any prayers according to the law of the faith home, do not go visiting houses on that day. பிசாசுகளை துரத்துவதற்கோ வியாதியஸ்தர்களுக்கு ஜெபிக்கவோ பிரசங்கம் பண்ணவோ போகாத. Do not go to ostracize, or do not go to pray for the sick people, or do not go to preach on that particular date. ஆகவே ஜீவியம் மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. Your life is very much important. ஜீவியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். You have to give importance to life. வாசிங்க அந்த வசனத்தை, அவரோடு கூட இருக்கவும். Read that verse, to be with him. மார்க் 3:14. Mark chapter 3 14 verse 14. And he ordained 12 that they should be with him, and that he might send them forth to preach. அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும். இரண்டாவது தான், முதல்ல அவரோடு இருக்கணும், அவரோடு இருந்தா தான் பிரசங்கம் பண்ண போகணும்.
And first they should be with him, and second they can go to preach. அதாவது ஆத்துமாக்களை சந்திக்க போக வேண்டும். That is, they can go to visit souls. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப ஊழியத்துக்கு வந்த புதிதுல ட்ரைனிங்ல இருக்கிற நாட்கள்ல நான் யோசித்தேன், அதென்ன ஊழியம் செய்யும் போது பின்மாற்றம் உண்டாகும்னு சொல்றாங்க. ஜீவியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஊழியம்னு சொன்னா அப்ப பின்மாற்றம் ஆரம்பித்து விட்டது என்று எப்படி சொல்றாங்க அப்படிங்கிறது எனக்கு அன்றைக்கு புரியவில்லை. And when I came to this ministry, when I was in my training period, when I heard her say, you must not give importance to ministry, but you must give importance to life. When you give importance to ministry, there will be backsliding in your life. I couldn't understand what she said. ஆனா இப்ப இந்த ஊழியத்தின் பகுதியில பல்வேறு பாதைகளில் கர்த்தர் நடத்தி அதை பிராக்டிக்கலாக அனுபவ ரீதியாக பல சந்தர்ப்பங்களில் பேசி எச்சரித்து புரிய வைத்திருக்கிறார். But now, after so long in this ministry, when the Lord had led me through various ways, practically He has taught me what He said was true and has also warned me. ஆகவே அதன் ஊழியக்காரர் அந்த கல்லுகளின் மேல் வாஞ்சை வைக்க வேண்டும். Therefore, her servants should take pleasure in her stones. அது ஜீவியத்தின் மேல் வைக்கிற வாஞ்சையை காட்டுகிறது. That shows the desire over that life. சியோனின் ஜீவியத்தின் மேல் வாஞ்சை வைக்கும்போது சியோனின் ஊழியத்தை கர்த்தர் தருகிறார். And when you have a desire over the life of Zion, God gives you a ministry for Zion. சியோனின் அந்த கல், அந்த இந்திர நிலத்தின் மேல் வாஞ்சை வைக்கும்போது, அந்த தேவ அன்பின் மேல் வாஞ்சை வைத்து, ஐயோ அப்படி ஒரு அன்பு எனக்கு இல்லையே என்று தவிக்கும்போது, ஆண்டவர் சியோனுக்கு தேவன் எழுந்தருளுகிறார், சியோனுக்கு இறங்குகிறார். When you have a desire over that stone in Zion, that sapphire stone, saying, Lord, I do not have that love of God in me. And if you have a longing for that stone or that love of God in your life, then God shall arise and have mercy upon Zion. ஒரு விதத்துல இந்த வேத பாடத்தின் மூலமாக கர்த்தரின் இருதயத்தில் உள்ள கேள்விகளுக்கு பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். In one way I can say, through this Bible study, the Lord is giving answers to the questions that was in my heart. நான் ஊழியத்துக்கு வந்த அந்த முதல் வருஷத்திலிருந்து இந்த வருஷம் வரைக்கும் சில சுபாவங்களுக்காக தவிச்சுக்கிட்டே இருக்கிறேன் நான். Right from the first year of my ministry till now, I have been longing for certain natures in my life. எத்தனையோ இரவு ஜெபிச்சது உண்டு. I have prayed for such natures for many nights. 10 மணி நேரம், 12 மணி நேரம், 14 மணி நேரம் தேவ சமூகத்துல உட்கார்ந்து காத்திருந்தது உண்டு. I had stayed in God's presence for 10 hours, 12 hours and 14 hours with this cause. ஆனால் அந்த சுபாவங்கள் வருடக்கணக்காகியும் கிடைக்கவில்லை. But even though years have rolled by, I haven't got those natures till now. ஆனா கர்த்தர் இப்போது பேசுகிறார், தேவன் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். But the Lord now is speaking, God shall arise and have mercy upon Zion. அப்ப தேவன் கொடுத்ததான அந்த தரிசனம், கொடுத்ததான அந்த சொப்பனம், காலையில பார்த்தது போல அது நிறைவேறுவதற்கு ஒரு குறித்த காலத்தை வைத்திருக்கிறார். Therefore, as we saw this morning, for the visions and dreams that God has given us, He has given a set time for it to be fulfilled. அது ஆபகுக்கு 2:3 வாசித்தோம். That's what we read in Habakkuk chapter 2 verse 3. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. The vision is yet for an appointed time. முடிவிலே அது விளங்கும். At the end it shall speak. அது பொய் சொல்லாது. And not lie. அது தாமதித்தால் அதற்கு காத்திரு. Though it tarry, wait for it. அது நிச்சயமாய் வரும். Because it will surely come. அது தாமதிப்பதில்லை. It will not tarry. அப்ப அந்த தேவனுடைய திவ்ய சுபாவத்துக்காக காத்திருக்க வேண்டும். Therefore we have to tarry for the divine virtues of God. அந்த இந்திர நிலத்துக்காக, அந்த தேவ அன்புக்காக அதன் மேல் வாஞ்சை வைத்து வருடக்கணக்காக தவிக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும். For that sapphire, for that love of God, we have to have a desire over that, and even though it takes long years, we have to tarry for it. நித்திய ஜீவனுக்கு எதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள் என்று நாம் பார்க்கிறோம். We also see that we have to wait for the mercies of God unto eternal life. அப்படி நாம் காத்திருக்கும்போது, in this way when we wait, ஒரு நாள் தேவன் எழுந்தருளுவார். one day the Lord shall arise. அன்றைக்கு சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். On that day the enemies shall be scattered. தேவன் எழுந்தருளும்போது சீயோனுக்கு இறங்குவார். When God shall arise, He shall have mercy upon Zion. அதைத்தான் நாம் வாசித்தோம், தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். And that's what we read, thou shalt arise and have mercy upon Zion. அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. For the time to favor her, the set time is come. அப்ப ஒவ்வொரு தேவ ஊழியனுடைய வாழ்க்கையில தேவன் ஊழியனுக்கு இறங்குவதற்கும் தயை செய்வதற்கும்
ஒரு குறித்த காலம் அல்லது குறித்த நேரம் காணப்படுகிறது. Therefore, in the life of every worker of God, there is a set time for God to rise and have mercy and to be favorable unto him. உதாரணமா எடுத்துக்கொள்ளுங்க. For example, இஸ்ரவேல் ஜனங்க 400 வருடம் உபத்திரவப்படுவார்கள், எகிப்தில சிறையிருப்பில் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லிவிட்டார். The Lord had already told that the Israelites will be afflicted and be in captivity in Egypt for 400 years. இந்த 400 வருஷத்தில் அவங்க தங்களுடைய பகுதியில முறையிட்டு கொண்டிருந்தாங்க. In these 400 years, on their part, they were complaining to God. தவித்தார்கள், They sighed, புலம்பினார்கள், they moaned, பெருமூச்சு விட்டாங்க. and they sighed. இப்படி பல்வேறு காரியங்கள் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. In this way, various things are said. அவங்க இதெல்லாம் செய்து கொண்டே இருக்க வேண்டியது அவங்களுடைய வேலை. It was their work to do all these things. ஜனங்க தவிக்கிறாங்கங்கிறதுக்காக, Just because the people were groaning, அவங்க பெருமூச்சு விடுறாங்கங்கிறதுக்காக, because they were sighing, முறையிட்டாங்கங்கிறதுக்காக, because they were complaining, இல்ல கண்ணீர் விட்டாங்கங்கிறதுக்காக, or because they were shedding tears, சிறையிருப்பின் வருஷத்துக்கு முன்னதாக ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்கவில்லை. the Lord did not deliver them before the time of the end of captivity. 400 வருஷத்தை 100 வருஷமா குறைக்கல, And he did not reduce that 400 years by 100 years. இல்ல 200 வருஷமா குறைக்கல, Or he did not reduce it by 200 years. இல்ல 350 வருஷத்துல வெளியில கொண்டு வரல. Or he did not bring them out after 350 years. அதான் குறித்த காலம் That is the set time அல்லது குறித்த நேரம். or the set hour. அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. The time to favor her and the set time is come. அதைத்தான் காலையில பார்த்தோம். சாராளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்னன்னா, வாக்குத்தத்தம் என்னன்னா, ஆபிரகாமிடத்திலே சொல்லுகிறார், உற்பவ கால திட்டத்துக்கு உன்னிடத்துக்கு வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். That is what we saw this morning. The angel of the Lord said unto Abraham about Sarah, saying, at the time appointed, at the time of life, I shall return unto you, then Sarah shall have a son. ராஜாக்களின் புத்தகத்திலும் கூட அப்படி வாசிக்கிறோம், குறித்த காலத்துக்கு உன்னிடத்துக்கு வருவேன், அப்போது ஒரு குமாரன் இருப்பான். And in the book of Kings 2 we read of this similar verse, at the time appointed I'll come, then you shall have a son. அதுபோல யூத ஜனங்களுக்கு 70 வருடம் பாபிலோன்ல சிறையிருப்பு. Similarly, the Jewish people were in captivity in Babylon for 70 years. அப்ப எத்தனையோ தேவனுடைய பக்தர்கள் உபவாசித்தார்கள், ஜெபித்தார்கள், புலம்பினார்கள், கண்ணீர் விட்டார்கள். Many people of God prayed, fasted, wept and asked the Lord. அதுக்காக 70 வருஷத்தை 15 வருஷம் ஆண்டவர் மாத்தல. And therefore, because of that, the Lord didn't reduce 70 years to be 15 years. 15 வருஷத்துல ஆண்டவர் நான் 15 வருஷம் ஜெபிச்சேன், ஆண்டவர் விடுதலை தரல அப்படிங்கிறதுக்காக ஜெபிப்பதை, துதிப்பதை அல்லது அந்த கல்லின் மேல் வாஞ்சை வைப்பதை ஒரு ஊழியன் விட்டுவிடக்கூடாது. A worker of God also should not stop praying, praising the Lord and asking the Lord and having a pleasure over the stones, saying, I prayed for 15 years, but the Lord did not answer my prayer. ஆபிரகாமுக்கு 25 வருஷத்துக்கு மேல. For Abraham, he had to wait for more than 25 years. ஒரு குழந்தையை தருவேன்னு சொன்னார். He said that he will give him a child. கிட்டத்தட்ட 75 வயசுல. Nearly at the age of 75. ஆனா குழந்தை கிடைக்கும்போது 100 வயசு ஆகிவிட்டது. But when he received the child, he was 100 years old. கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு மேல, nearly about 25 years, அவன் சோர்ந்து போகாமல், அதைரியப்படாமல், சந்தேகப்படாமல், வாசிக்கிறோம் ரோமர்ல, சந்தேகப்படாமல், அவிசுவாசப்படாமல், விசுவாசத்தில் பலவீனப்படாமல் தேவனை துதித்து 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 தேவன் அதை கொடுத்தார் என்று சொல்லி அந்த குழந்தையின் மேல் வாஞ்ச வைத்து அவன் ஜெபித்துக் கொண்டே இருந்தான். All these years he was not weak in faith, he did not weary, he was not discouraged, he did not doubt God, but he kept on praising God and received the child after 25 years. அந்த ஆண் பிள்ளை தான் ஜெயம். That male child is victory. அதான் முதல் கல்லாகிய வச்சிரக்கல். That is the first stone, jasper. வச்சிரக்கல் என்றால் ஜெயம். When we say of jasper, it shows victory. அப்ப ஜெயத்தை கொடுப்பதற்கு 10 வருஷம் ஆகலாம், 15 வருஷம் ஆகலாம், 25 வருஷம் ஆகலாம். Therefore, to give victory, it might take 10 years or 15 years or even 25 years. 5 வருஷம் ஜெபித்து பார்த்தேன். I tried praying for 5 years. 10 வருஷம் ஜெபிச்சு பார்த்தேன். I tried praying for 10 years. கர்த்தர் தரல. The Lord did not give. நான் ஜெபிப்பதை நிறுத்தி விட்டேன். So I've stopped praying. இது எனக்கு கிடைக்காதுங்கிற ஒரு முடிவுக்கு வந்து விட்டேன். I've come to a conclusion that I will not receive it. எனக்கு எங்க இப்படி கிடைக்க போகுது? Where am I going to get it? இப்படி வரக்கூடாது. We should not think like this. அந்த வாஞ்சை பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும். Our desire should be increasing. சந்தேகங்களை அப்புறப்படுத்த வேண்டும். And we must remove all doubts. அது வச்சிரக்கல்லா இருந்தாலும் சரி, இந்திர நிலமா இருந்தாலும் சரி. It might be jasper or sapphire. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர்.
God shall arise and have mercy upon Zion. அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. For the time to favor her and the set time is come. தேவன் நிச்சயமாக ஒவ்வொரு தேவ ஊழியருக்கும் இறங்குவார். Surely the Lord will have mercy on every worker of God. ஏனென்றால் நீ சீயோனாய் இருக்கிறாய். For you are Zion. தேவன் சீயோனுக்கு இறங்கித்தான் ஆவார். The Lord will have mercy upon Zion. நாம் காலையில் பார்த்தது போல சீயோனுக்காகவும் அதன் மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ண கர்த்தர் இறங்குவார். As we saw this morning, the Lord will come down to fight for Zion and the hills thereof. அப்ப நிச்சயமாய் தேவன் எழுந்தருளுவார். Surely the Lord will arise. அப்படி தேவன் எழுந்தருளும் போது சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். In this way, when God ariseth, the enemies will be scattered. சீயோனுக்கு இறங்குவார். The Lord shall have mercy on Zion. அதற்கு தயை செய்யக்கூடிய ஒரு காலத்தை அவர் வைத்திருக்கிறார். He has got a time to favor it. ராஜாக்களின் புத்தகத்தில் எடுத்தீங்களா? குறித்த காலத்துக்கு 2 ராஜாக்கள் 4:16. And he said, about this season, according to the time of life, thou shalt embrace the son. And she said, nay, my lord, thou man of God, do not lie unto thine handmaid. அப்பொழுது அவன் ஒரு பிராண உற்பவ கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்றான். அதற்கு அவள், ஏது தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே, உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று. இங்க ஒரு காலத்தை குறிக்கிறார். Here he specifies a season. அடுத்து ரோமர்ல எழுதப்பட்ட குறித்த காலம் ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. Next in Romans also it is written about a appointed time. குறித்த காலம். Appointed time. குறித்த காலத்துக்கு நடத்துக்கு வருவேன். I will come you at the time appointed. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. தேவன் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு தேவ ஊழியருக்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். God has set a time for every worker of God. தயை செய்யும் காலம். A time to favor her. அடுத்து அதற்காக குறித்த நேரம். And then a set time. அந்த நேரம் வருகிற வரையிலும் எத்தனை வருஷம் ஆனாலும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி அந்த கல்லின் மேல் வாஞ்சை வைத்து, வாஞ்சை பெருகிக் கொண்டே இருக்கணும், வாஞ்சை வைத்து ஒரு தேவ ஊழியன் பரிதவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். Until the set time arrives, it might take years. Till then, a worker of God must be praying and praising, must have pleasure on the stones. சோர்ந்து போக கூடாது. He should not be weary. அவிசுவாசத்துக்கும் சந்தேகத்துக்கும் இடம் கொடுக்க கூடாது. He should not give room for unbelief and doubt. நம்பிக்கையை இழந்து போக கூடாது. He should not lose hope. அந்த கல்லுகளின் மேல் வாஞ்சை வைக்க வேண்டும். He should have a desire over the stones. ஆகவே ஒவ்வொரு தேவ ஊழியரும் அந்த யோவான் தரிசனத்திலே கண்ட அந்த அஸ்திவாரத்தின் 2ஆம் கல் அது இந்திர நீலமாய் காணப்பட்டது. Therefore, for every worker of God, I say, the second stone found in the foundation was sapphire. முதல் கல் வச்சிரக்கல்லாய் காணப்பட்டது. The first was a jasper. அது ஜெயத்தை காட்டுகிறது. It shows victory. 2வது கல் இந்திர நீலம். Second was sapphire. அது தேவ அன்பை காட்டுகிறது. It reveals the love of God. தேவ அன்பு நமக்கு தேவையாக இருக்கிறது. We need the love of God. அந்த தேவ அன்பு இருந்தால் நம்முடைய சகோதரனை நமக்கு பகைக்க முடியாது. If we have the love of God in us, we cannot hate our enemies. கண்ட சகோதரனை பகைத்து கொண்டு நான் தேவனிடத்தில் அன்பா இருக்கிறேன் என்று ஒருவன் சொன்னால் அவன் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறான். And if a man is hating his brother whom he loves, says that he loves God, then he is cheating himself. அவன் பொய்யன் என்று வேதம் சொல்லுகிறது. Scripture calls him a liar. ஆகவே அவருடைய கற்பனைகள் மேல் நாம் அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்வது அவரிடத்தில் அன்பு கூறுவது. When we love God, we will keep his commandments. நம்முடைய சத்துருக்களை நாம் சிநேகிக்க வேண்டும். We have to love our enemies. அன்பு என்று சொல்லும்போது அங்க பல்வேறு சுபாவங்கள் அதுக்கு காணப்படுகிறது. And when we say of love, various natures are hidden in it. அந்த சுபாவங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். We have to receive those natures. அந்த அன்புக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. There is a power for that love. அந்த வல்லமை நமக்கு இருக்க வேண்டும். We should have that power. அந்த அன்பு என்று சொல்லும்போது உபத்திரவமோ வியாகுலமோ பட்டயமோ நிர்வாணமோ எந்த பாதையில எந்த சோதனை கர்த்தர் எப்படித்தான் நடத்தினாலும் தேவன் மேல் வைத்த அன்புல ஒரு தடுமாற்றம், தேவன்பு இருந்தால் அந்த அன்புல தடுமாற்றம் இருக்காது. And when we have the love of God in us, even though the Lord leads us through diverse ways, it might be tribulation, persecution, distress, or hunger or nakedness, but we will not be staggering in our love towards God. சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டார்கள். Shadrach, Meshach and Abednego kept the commandments of God. அந்த கற்பனைகளை கைக்கொண்டு நாங்கள் தேவன் மேல் அன்பா இருக்கிறோம் என்று உலகத்துக்கு வெளிப்படுத்தினார்கள், நேபுகாத்நேச்சாருக்கு வெளிப்படுத்தினார்கள். And keeping the commandment of God, they revealed to the world and to King Nebuchadnezzar that they loved God. அவன் ஒரு பொற்சிலை நிறுத்தி வணங்க சொன்னபோது, when he installed an image of gold and asked them to worship it, தேவனுடைய கற்பனை தேவனுடைய பிரமாணம் என்ன சொல்லுகிறது? What does the commandment of the Lord say?
வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே வேற யாதொன்றையும் ஒரு சொரூபத்தை நீ வணங்கக்கூடாது. Below heavens and above the earth, you should not worship anything, and you should not worship any graven image. விக்கிரகாராதனை செய்யக்கூடாது. You should not follow idolatry. ஆனா இங்க வந்த சோதனை என்ன? But what was the temptation for them? இந்த சிலையை வணங்காவிட்டா உன்னை அக்னி சூளைக்குள்ள தூக்கி போடுவோம். If you do not worship this image, we will cast you into your fiery furnace. அப்ப தேவனுடைய கற்பனையை கைக்கொண்டா மரணம். If we follow the commandment of God, we have to face death. தேவனுடைய கற்பனைக்கு கைக்கொள்ளாம அந்த சிலையை வணங்கி விட்டா ஜீவன். And if they do not follow the commandment of God and worship that image, they will receive life. ஆனா அவங்க என்ன முடிவுக்கு வந்தாங்க? But to what conclusion did they come? சரீரத்துல மரித்தாலும் பரவாயில்ல, No matter if we face physical death, நாங்கள் கற்பனைகளை கைக்கொள்வோம், பிரமாணங்களை கைக்கொள்வோம். we will follow the laws and commandments. ஏனென்றால் நாங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம். For we love God. என்று தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்பதை அத கிரியைகளை காண்பித்தாங்க. They showed in deeds that they love God. அதான் ஜீவனை கொடுக்க ரெடியா இருந்தாங்க. That is, they were ready to give up their life. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இயேசு எப்படி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார்? How did Jesus reveal that love? நமக்காக ஜீவனை கொடுத்து வெளிப்படுத்தினார் என்று யோவான்ல வாசிக்க கேட்டோம். Now we heard in John that Jesus gave his life and showed that he loved God. சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ எப்படி தேவன் மேல அன்பை வெளிப்படுத்தினாங்க? How did Shadrach, Meshach and Abednego reveal the love that they had to God? ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் உம்மை நேசிக்கிறேன் வாயில சொல்லிட்டு மட்டும் இருக்கல. They just did not merely say in their mouth, Lord I love you, Lord I love you. நான் ஆண்டவரே உன்னை நேசிக்கிறேன் நேசிக்கிறேன்னு சொல்லி கற்பனைகளை கைக்கொள்ளாம நம்ம ஜீவிச்சிட்டு இருக்கோம். And we say unto the Lord, Lord I love you, but we do not keep his commandments. சொந்த இஷ்டத்தின்படி ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். We live according to our own likes. ஆனா அவர்கள் அப்படி அல்ல. But they were not like that. உம்மை நேசிக்கிறோம் என்பதை வாயினால சொல்லவில்லை. They did not declare with their mouth that they loved God. கிரியையினால தேவனுக்கு மாத்திரமல்ல பிசாசுக்கு இந்த உலகத்துக்கும் காண்பித்தார்கள். Not only to God but to the devil and also to the world. By their deeds they showed that they loved God. 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அந்த அக்னிக்குள்ள தூக்கி வீசுவாங்கன்னு தெரிந்திருந்தோம், ஒப்பு கொடுத்தாங்க. Even though they very well knew that they will be thrown inside the fiery furnace which was heated 7 times over, they boldly yielded themselves. அப்போது ஒரு வார்த்தை சொல்றாங்க. Then they said a word. எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். Our God is able to deliver us. ஒருவேளை விடுவிக்காமல் போனாலும் சரி, Even if he does not deliver us, நாங்க ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவோம். we love God. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஜீவித்த சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவோ 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னிக்குள்ள போய் பிராக்டிக்கலாக தேவன் மேல் உள்ள அன்பை வெளிப்படுத்தியிருக்க கூடுமானால், If the Old Testament people, Shadrach, Meshach and Abednego, practically went into the fiery furnace which was heated 7 times over to reveal the love that they had over God, நித்தியத்தில் அவர்களை பார்க்கலும் மேன்மையான வாசஸ்தலத்தை சுதந்தரிக்க போகிற புதிய எருசலேமில் பிரவேசிக்க போகிற விசுவாசிகளே, O believers who are going to inherit New Jerusalem, which is a better habitation than the place where they are going to inherit, சீயோனை சுதந்தரிக்க போகிற தேவ ஊழியருடைய வாழ்க்கையிலே, in the life of the workers of God who are going to inherit Zion, அவர்களை பார்க்கலும் எவ்வளவு மேன்மையான ஒரு தியாக ஜீவியம், பலியின் ஜீவியம், மரணத்துக்கு பயப்படாமல் ஜீவனை பொருட்படுத்தாமல் ஒப்பு கொடுக்கிற ஜீவியம் ஒவ்வொரு ஊழியருக்கும் தேவையா இருக்கிறது. What a better sacrificial life and a life whereby we do not count our lives dear unto ourselves and ready to give our lives is required of us. பிதாவை நோக்கி நான் ஜெபிக்கிறேன். I pray unto the Father. சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவுக்கு தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவர்கள் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தது போல், As Shadrach, Meshach and Abednego kept the commandment of God and loved God, புதிய எருசலேமை சுதந்தரிக்க போகிற தேவ ஜனங்களுக்கும், for the people of God who are going to inherit New Jerusalem, சீயோனை சுதந்தரிக்க போகிற ஒவ்வொரு தேவ ஊழியருக்கும், every worker of God who is going to inherit Zion, சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ ஜீவியத்தை பார்க்கலும் ஒரு மேன்மையான ஜீவியத்தை தேவனே கிருபையாக ஈவாக, பிதாவே கிருபையாக ஈவாக கட்டளையிடுவீராக. Oh God, oh Father, graciously as a gift, just give that better life to the people of God who are going to inherit Jerusalem and Zion. நாம் எல்லாரும் கண்களை மூடுவோம். Let's all close our eyes. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். God arise and have mercy upon Zion. தேவன் எழுந்தருளுகிற வரையிலும் ஒவ்வொரு தேவ ஊழியரும் காத்திருக்க வேண்டும்.
Until God arises, every worker of God has to wait. அந்த படகிலே பிரயாணம் பண்ணின அந்த சீசர்கள் இயேசுவை தட்டி எழுப்பினது போல நாம் எழுப்பி கொண்டிருக்க கூடாது. As the disciples who were traveling with Jesus in the ship woke up Jesus, we should never wake up Jesus. அந்த காலத்துக்காக காத்திருக்க வேண்டும். We have to wait for the set time. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். Lord, arise and have mercy upon Zion. அந்த சீயோனுக்கு தயவு செய்யக்கூடிய ஒரு காலம் இருக்கிறது. There is a time to favor Zion. அதற்காக குறித்த நேரம் இருக்கிறது. There is a set time for it. அந்த நேரம் வரைக்கும் அந்த காலம் வரைக்கும் ஒரு தேவ ஊழியன் காத்திருந்தால் மாத்திரம்தான் சீயோனாய் கர்த்தர் அவனை மாற்ற முடியும். Only if a worker of God waits for that set time, the Lord can make him as Zion. ஆனா சில ஊழியர்களை பொறுத்தவரையிலும், but as far as certain workers are concerned, அவர்கள் என்ன செய்கிறார்கள்? what do they do? தேவன் கிரியை செய்யக்கூடிய அந்த காலத்துக்காகவும் அந்த குறித்த நேரத்துக்காகவும் காத்திருக்க பொறுமை இல்லாமல் அவர்கள் இடறி போய் நம்மால் இந்த ஜீவியத்தை இந்த ஊழியத்தை செய்ய முடியாது என்று சொல்லி அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போய்விட்டார்கள். They are not able to wait patiently for the favorable time and a set time, and therefore are offended. They say we cannot continue in this ministry, and therefore they leave this ministry. ஆனால் இந்த வார்த்தைகளை கேட்கிற எந்த ஒரு தேவ ஊழியருக்கும் அது சம்பவிக்க கூடாது. But this thing should not happen to any worker of God who is listening to these words. அதுபோல ஒரு தேவ ஊழியன் தன்னுடைய ஜீவியத்தில் தேவன் கிரியை செய்கிற அந்த காலத்துக்காக தயவு செய்கிற காலத்துக்காக அந்த குறித்த நேரத்துக்காக காத்திருப்பது மாத்திரமல்ல, similarly a worker of God not only should wait for the time, favorable time and the set time in his life. ஒரு ஊழியர் மற்றொரு ஊழியருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் கிரியை செய்கிற அந்த வேலைக்காக காத்திருக்க வேணும். A worker of God should wait for the favorable time and the set time that he will work in the life of another worker of God also. காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்து தீர்ப்பு சொல்லக்கூடாது. We must not judge before time. யாரையும் நியாயம் தீர்க்க கூடாது. We should not judge anybody. யாரையும் குற்றப்படுத்த கூடாது. We should not accuse anyone. நம்முடைய ஜீவியத்தில் தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். In our lives we say, God arise and have mercy upon Zion. அதற்கு தயவு செய்யும் காலமும் குறித்து அதற்காக குறித்த நேரமும் வந்தது. For the time to favor her and the set time is come. நான் என்னுடைய ஜீவியத்தில் அதற்காக காத்திருப்பது மாத்திரமல்ல, I am waiting for that in my life, and not only that, என் சக ஊழியர்களிடத்தில் உடன் ஊழியர்களிடத்தில் குறைவுகளை காணும் போதும், when I find lackings in the life of my co-workers, அவர்களுக்கு தேவன் இறங்குகிற வரையிலும், until God has mercy on them, அவர்களுடைய வாழ்க்கையில தேவன் தயவு செய்யும் காலம் வருகிற வரையிலும், until the favorable time comes in their life, அதற்காக குறித்த நேரம் வருகிற வரையிலும், until the set time comes, அவர்களுக்காக நான் ஜெபத்தோடு காத்திருக்க வேண்டும். I have to wait in prayer even for them. அவர்களையும் ஆண்டவர் சீயோனாய் மாற்றுவார் என்று நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும். With hope I should be waiting that God changes them also as Zion. அந்த கல்லுகளின் மேல் வாஞ்சை வைக்க and having a desire on the stones. இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு தேவ ஊழியருக்கும் தேவன் அபரிதமான கிருபையையும் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் தைரியத்தையும் கொடுப்பாராக. Let the God give exceeding grace, hope and courage to every worker of God who is listening to these words. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. May the Lord help us. சீயோன் சீயோன் சிகரம், சீயோன்